நடையழகை பார்த்தாயா? நடையழகு மட்டும் தான் பாத்தியா? தம்பி அவளுடைய உடைகளை பார்த்தாயா? அப்படி என்று சரி அவள் நடையை கண்டோ நடையை கண்டா நடையை கண்டா நடையை கண்டா அவளுடைய இடையழகை பார்த்தவர்கள் இடையழகை மட்டும் தான் பார்க்கின்றார்கள். கண்ணழகை பார்த்தவர்கள் கண்ணழகை ரசித்தார்கள். காலழகை பார்த்தவர்கள் காலழகை மட்டும் தான் பார்க்கின்றார்கள். மாய மோகினியானவள் அருகிலே வந்து கேட்கின்றாள். அசுரர்களே என்னப்பா? தெய்வாதி தேவர்களே என்னப்பா? அங்கிருந்து வரும் பொழுதே உங்களை பார்த்து கொண்டு தான் வருகிறேன். சரி ஏன்பா சும்மா சண்டை போடுறீங்களே என்ன காரணம்? ஏமா என்ன உன்னிடத்தில் சொல்வதற்கு எதுவும் இல்லை. இதோ இருக்கின்றதெல்லாம் அலைகடல். அலைகடலை இருதரப்பாரும் சேர்ந்து நாங்கள் கூழாக கிடைத்தோம். சரி அதிலே திவ்ய பொருளான தெய்வ அமிர்தம் வந்து பிறந்தது. உடம்பு நிறைய இருப்பது அமிர்தம் தான். சரி பிறந்த அமிர்தத்தை பங்கு வைப்பதில் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பங்கு தகராறு. பங்கு பிரச்சனை. ஒரே பங்கு தகராறு தான்மா. பங்கு சண்டையா? ஆமையா. உங்களுக்கு சண்டை வராமல் இருப்பதற்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்லட்டுமா? என்ன சொல் பார்க்கலாம். அதாவது நீங்க கையில வைத்திருக்கின்றீர்களா அமிர்தம்? ஆமா. அதை என் கையில் கொடுப்பீர்களா? சபாஸ். சரியாக பங்கிட்டு தருகிறேன். சரியாக சொன்னாய். டேய் தம்பி. அண்ணா. பெண்ணானவள் வந்தது வராததுமாக அமிர்தத்தை கேட்கின்றாளே. ஆமா. பெண்ணை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாமா? ஒருபோதும் நம்பி விடாதே. என்ன சொல்லுகின்றாய்? சீரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து மயக்கும் பெண்ணை ஒருபோதும் நம்பி விடாதே. டேய் தம்பி. அண்ணா. விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய நூல் சொல்லுகின்றது. என்ன சொல்லுகின்றது? ஆலகால விஷத்தை நம்பலாம். ஆற்றை பெரும் காற்றை நம்பலாம். கோல மாமதை யானை கொல்லும் புலி வேங்கையை நம்பலாம். காலனார் தூதுவிடும் கல்வர் வேடர் மறைவர் இவரை நம்பலாம். செயல் அகத்திய மாதிரி நம்பினவர்கள் அனைவரும் நடு ரோட்டில் இருந்த அம்மா அப்பா என்று திகைப்பனரே. ஐயோ இப்ப இந்த பொண்ணை நம்ப கூடாதா நம்பணுமா? டேய் தம்பி என்ன பொதுவாக இந்த உலகத்தில் பெண்களை நம்பவே கூடாது அப்படி சொல்லுவார்கள். ஆனால் இந்த பெண்ணை பார்க்கும் போது குலப்பெண் போல் காட்சியளிக்கிறாள் அல்லவா? உலகத்துக்கு என் தம்பி ஏதோ சொல்ல வந்தாங்க. சடோனி வாய் அடைச்சிட்டியா? அமைக்க அறுத்துட்டா இருக்காங்க. சரி அமைக்க அறுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன? ஆமா செயல் அகத்துவாங்க தெரியுமாமா? சிலவங்க கண்ணாலே மயக்கி கொண்டு போயிருவாங்க. சரிதான். ஆமாமா அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துல நம்பவே கூடாதுன்னு சொல்றாங்க. சேலை கட்டி இருப்பார்கள் கண்ணாலே மயக்கி விடுவார்கள். சேலை கட்டினாலும் சுடிதார் கட்டினாலும் கண்ணால மயக்க முடியாதுக்கு சேலை கட்டுறதுக்கு என்னமா இருக்கு சொன்னீங்க? செயலை கட்டிய மாதிரி சொன்னேன். செயல் செயல் கண்ணழகி. சரிதான். ஆமாப்பா. சரி. ஆனால் இந்த பெண்ணை பார்க்கும் போது குடும்ப பெண் போல் காட்சியளிக்கிறார். கண்டிப்பாக. ஒரு சொட்டு விஷமாக இருந்தாலும் இவளுடைய கையாலே நாம வாங்கி சாப்பிட வேண்டும். அண்ணா பொண்ண நம்பியா இப்போ? கண்டிப்பாக நம்பி கொடுத்து விடலாம். அப்படி என்று அமிர்தத்தை எடுத்தார்கள் பெண்ணின் கையிலே கொடுத்தார்கள். சரி. வாங்கிய கண்ணபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா. மனதிலே நிற்கிறார். என்ன பண்ண நிற்கிறார்கள்? தெய்வ அமிர்தம் சாப்பிடாமலே தெய்வா தேவர்கள் இந்த நிலை நிற்கிறானே. ஆமையா. இவையெல்லாம் கொஞ்சம் அமிர்தம் சாப்பிட்டா யாரையாவது உயிரோடு வைப்பார்? ஒருபோதும் வைக்க மாட்டார்கள் அல்லவா? தெய்வ அமிர்தம் தேவா தேவர்களுக்கு சொந்தப்பட்டது. அப்பா தேவர்களே சரி அசுரர்களே அமிர்தம் வேணுமானால் நீங்கள் எப்படி அமர வேண்டும் தெரியுமா? நாங்கள் எப்படி எப்படி கண்ணே அமர வேண்டும்? தேவார்கள் வல்லது போறோம் வல்லது போறோம் வல்லது போறோம் அசுரர்கள் எல்லாம் இடது போறோம் இடது போறோம் தேவார்கள் வல்லது போறோம் வல்லது போறோம் வல்லது போறோம் அசுரர்கள் எல்லாம் இடது போறோம் இடது போறோம்
பாருங்க. அப்படியே ஆகட்டும் அம்மா. தேவர்களே, என்ன நீங்கள் வலது பக்கமாக வாருங்கள். அப்படி ஆகட்டும். ஒரு கரத்தை முன்னே நீட்டுங்கள். சரி. ஒரு கரத்தை பின்னே கட்டுங்கள். சரி. கட்டிட்டீங்களா? ஆமா. இரு கண்களையும் மூடிக்கொள்ள வேண்டும். அம்மா, என்ன? நீ யாரையோ ஏமாற்ற பார்க்கின்றாய். ஒரு கரத்தை முன்னே நீட்ட சொன்னால் சரி, சரி. மறு கரத்தை பின்னே கட்ட சொன்னால் அதுவும் சரி. கண்களை மூடி இருக்க சொன்னாய் அல்லவா? நாங்கள் கண்களை மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ அமிர்தத்தை கொண்டு சென்று விட்டாய் என்று சொன்னால் இந்த அமிர்தத்தை நாங்கள் யாருக்கு சென்று வாங்குவோம்? அவ்வளவு அமிர்தத்தை நான் தனியாக சாப்பிட முடியுமா? முடியாது அல்லவா? ஒருபோது முடியாது. தெய்வா தேவர்களே, எல்லாம் ஒரு பந்தயம் தான். ஓட்ட பந்தயம் தானே? எங்க இளம்பிரு பாப்போம், இளம்பி நெல்லி பாப்பான்னு சொன்னேன். ஆமா. அதாவது ஆமாமா. கடைசியில் யார் கண்ணை திறக்கின்றார்கள் சரி, அவர்களுக்கு உடனே திருமணம். திருமணம் உள்ள வார்த்தை கேட்ட மறுகணம் சொல்லுகின்றார்கள் அசுரர்கள். என்ன? ஏய் தம்பி, அண்ணா, அமிர்தம் இன்று இல்லை என்று சொன்னால் நாளை கடந்து விடலாம். ஆனால் பேர் அழகு குறைந்த பெண்ணை நாம் இன்று விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாளை தேடி பார்க்க முடியாதல்லவா? ஆமா. ஆமா. அப்படி என்று சொன்னால் இந்த பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்தில் குடும்ப குத்துவிளக்காகவே இருக்கின்றார். சரி. எனக்கு அந்த பெண்ணானவள் சொல்வது சரியாக தெரிகின்றது. உனக்கு சரி என்றால் எனக்கும் சரிதான். அமிர்தத்தை கொடுத்து விடலாமா? கொடுத்து விடலாம். வந்திருப்பது மாயவன் என்று அறியாமல், ஆமா, கண்ணபரான் என்று அறியாமல் மாய மோகனிடை அமிர்தகுலத்தை கொடுத்தார்களா? சரி. இப்படி இருக்கே. சரி. கையில் வாங்கிய கண்ணபெருமான் என்ன சொல்லுகிறார்கள்? தேவர் வரிசையாக பங்கிட்டு கொடுத்தார். சரி. அமிர்தம் தீர்ந்தது. தேவர் வரிசையும் தீர்ந்தது. மாயமாக வந்த கண்ணன் மாயமாக மறைந்து செல்கிறார். ரொம்ப நேரம் கண்ணை மூடிட்டு இருக்கிறார் அசுரனாக. அந்த அசுர கூட்டத்திலே ஒருவன் கண்ணை திறந்து பார்க்கின்றார். பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவாதேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சரி. தம்பி, அண்ணா, கண்ணை திறந்து பாருடா, தேவாதேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இடியே விழுந்தாலும் நான் கண்ணை ஒருபோதும் திறக்க மாட்டேன். தம்பி, அண்ணா, கண்டிப்பாக அமிர்தத்தை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகட்டும் என்று சொல்லி கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவாதி தேவர்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கின்றார். சரி. அசுரனுக்கு கோபம் வருகிறது. ஆமையா. தேவாதேவர் இடத்திலே என்ன கேட்டான் பாருங்கள். என்ன கேட்கிறார்கள்? எங்களுடைய பாகை அமிர்தோ எங்கே இருக்குதடா? எங்கே இருக்குதடா? எங்களுடைய பாகை அமிர்தோ எங்கே இருக்குதடா? எங்கே இருக்குதடா? படவனே நீங்கள் பகிரந்த விடுவோமடா. படவனே நீங்கள் பகிரந்த விடுவோமடா. எங்களுடைய பாகை அமிர்தோ எங்கே இருக்குதடா? எங்கே இருக்குதடா? எங்களுடைய பாகை அமிர்தோ எங்கே இருக்குதடா? எங்கே இருக்குதடா? பட்டு முன்னவே எங்கள் பகிரந்த விடுவோமடா. பட்டு முன்னவே எங்கள் பகிரந்த விடுவோமடா. தடிதான் எடுத்து ஒருவரை கண்ணத்திலே அடித்தார். என்னெல்லாம் நடித்தார்? ஆரிவிடைத்தல்ல போதை வாள்களை வெட்டி தடித்தார். ஆரிவிடைத்தல்ல போதை வாள்களை வெட்டி தடித்தார். நல்லா போடு. அசத்து அசத்து. சாப்பிட்டு அமிர்தத்தை தாரியர்கள் அடிப்பட போறீர்களா? பாடுபட்டு கிடைத்தவர்கள் நாங்களாக இருக்க சாப்பிடுவது நீங்களா? தெய்வ அமிர்தமோ எங்களுக்கு சொந்தப்பட்ட பொருள். சரி. ஒருபோதும் அமிர்தத்தை மட்டும் நாங்கள் உங்களிடத்தில் தரவே மாட்டோம். மயிலை இறகு போடு, இறகு போடு என்றால் மயில் இறகு போடுமா? ஒருபோதும் போடாது. அப்ப என்ன செய்யணும்? அதை காலுக்குள் பிடித்து வைத்து ஒவ்வொரு இறகுகளாக பிடுங்க வேண்டும். மயிலுக்கே இந்த நிலைமை என்று சொன்னா உனக்கு என்ன நிலைமையோ? ஆமா. ரொம்ப ஆடாத, ரொம்ப துள்ளாத. ஆமாப்பா. அழிஞ்சு போக. ஆமா. அப்படியானால் ஆனால் இது ஒண்ணும் இல்லை. ஆமா. தேவாதி தேவர்கள் சரி அடி அடி என்று அடித்தார்கள். அடிமாட்டாத தேவாதி தேவர்கள் மீண்டும் பெருமாள் சொன்ன நாராயணமூர்த்தி கோரி முறைப்பட நீக்கிறார் மாயவனார். இனி இவரை விட்டு வைத்தோம் என்று சொன்னார் தேவாதி அவர்களை வாழ விட மாட்டார்கள் அல்லவா? அப்படி என்று சொல்லி தன்னுடைய வலது கரத்தில் நீங்க தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை எடுத்து சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை எடுத்து பாதாள உலகத்தில் ஆடவர் மீது இயக்கி விடுகின்றார்கள். சக்கராயுதமானது பாதாள உலகத்தில் ஆடவர்கள் சிறம்பேறு புறம்பேறு கரம்பேறு தெரிந்து வருகின்றது. இந்த நேரத்தில் அதாவது வருகிறது கண்ணனுடைய சக்கராயுதம் என்று சொல்லி பாதாள உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில் ஸ்ரீமுகில் வண்ணன் கேரத்தாய், ஸ்ரீமுகில் வண்ணன் கேரத்தாய், இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில், ஸ்ரீமுகில் வண்ணன் கேரத்தாய், ஸ்ரீமுகில் வண்ணன் கேரத்தாய்.
வீரர்கள் இறந்தார்கள். தப்பித்து ஒளித்து ஓடினவர்கள் தப்பித்து ஒளித்து ஓடினார்கள். அப்படி இறைக்கே மாயை சித்திரவீரின்னு சொல்லக்கூடிய பெண்கொடியானவள் ஐயா அந்த கண்ணபெருமானுடைய சக்கராயுதம் அங்கிருந்து வருவதை கண்டார். சரி கருப்பூப்பி வணங்கி நிற்கிறாய். ஏங்கப்பா மாதவா ராகவா சரி கேசவா ஏங்கப்பா கோவிந்தா கோபாலா என்று எடுத்து வணங்க சக்கராயுதம் நினைக்கிறது. பாதாள உலகத்தில் நம்முடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னார். கண்டிப்பாக நம்முடைய பக்தியாக தானே இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி அந்நபளுக்கு மட்டும் காட்சி கொடுத்து விட்டு திருப்பார் கடலில் சென்று தீர்த்தமாடி திருமாலுடைய வலதுகரத்தில் சென்று அமர்ந்ததாம் சக்கராயுதம். இப்படி இருக்க சரி ராட்சசர் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்கள்? பாதாள உலகத்தை அழித்து நாசம் பண்ணி விட்டான் அல்லவா? கண்டிப்பாக இந்த அழிந்து போன பாதாள உலகத்தை நாமல் ஆள முடியுமா? கண்டிப்பாக ஒருபோதும் முடியாது அல்லவா? யாராவது நம்மை தான் மதிப்பார்களா? மதிக்க மாட்டார்கள் அல்லவா? நாம் இருந்தால் ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் என்ன? அதாவது இந்த உலகத்தில் ஆடவர் துணைந்தி ஆண் குழந்தைக்கு வரமருள வேண்டும் என்று சொன்னால் ஆதி சிவனல்லாது வேறு எவராலே முடியாது அல்லவா? அப்படி சரி ஆதிகரை கிடனாகி சிவபெருமான் நினைத்த ராட்சசியானவள் இப்படிப்பட்ட தவத்தை செய்கிறாள். பாருங்கள் எப்படி கண்ணே ஆண்டவே நீதானே ஆண்டவே நீதானே செய்து வாராய். ஆண்டவே நீதானே அவள் ஆண்டவே நீதானே செய்து வாராய். ஒரே மனதோடி சந்தனத்தால் கோலமிட்டாய். கோலமிட்ட வாசலில் குளிவாளி கமுகளை நாட்டி பதார்த்தங்கள் அதன் மேலே கொட்டி தரையிலே படைத்தாய். நீர் பொருட்களத்தையும் பின்னாலே கொட்டி மாவினாலே சாப்பிடுகிறாளா? அதற்காகமா ஒரே ஒரு குழந்தைக்காக என்ன குழந்தைக்காக? ஆண் குழந்தைக்காக. இவளுடைய தவத்தை அறிந்தார் சிவபெருமான். சரி அவளுக்கு வரம் கொடுக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக போக வேண்டும் அல்லவா? கைலாச மலையை விட்டு கீழே இறங்கி பெண்ணிருந்தே வருகிறார். பின்பாவாய் உன்னுடைய தவத்தை கழித்து விட்டு என்னை பார். அதாவது தன்னை மறந்து இறை நிறுத்தினார். 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றாயே கண்மணி. எல்லாம் எதற்காகமா? என்னமா பாதாள உலகத்தை பார்த்தீர்களா? ஆமாமா அழிந்து போய்விட்டது சுவாமி. ஐயோ இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யாரம்மா? அந்த கண்ணபெருமானுடைய சக்கராயுதம் தான் காரணம். ஐயோ அழிந்து போன பாதாள உலகத்தை ஆள வேண்டும் அல்லவா? ஆமா. அதற்கு எனக்கு ஒரு குழந்தை, அது ஆண் குழந்தைக்கு நீங்கள் எனக்கு வரம் கொடுக்க வேண்டும். பாரு மக்களே, என்ன குழந்தைக்கு வர வேண்டுமா? ஆமா. என் அருமை செல்வமே, நீ தவம் செய்த நேரமோ நல்ல நேரம். கேட்கக்கூடிய பாக்கியம் பெரும் பாக்கியம் சந்தான பாக்கியம். ஆனால் மேலே ஆதவனை பார்த்தாயா? அதையும் தருவாயில் இருக்கின்றார். இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு குழந்தைக்கு வரத்தை தந்தேன் என்று சொன்னால் அந்த குழந்தை மந்தனாகவோ சிவனாகவோ ஒன்றுமில்லை என்று சொன்னால் உனக்குக்காரனை போல் சப்பானி குழந்தையாகவோ இருக்கும். ஐயோ நாளை தினத்து வந்து கேள்வி உனக்கு நல்ல குழந்தைக்கு வரத்தை தருகின்றேனே. ஒடுக்குகரை சப்பானியா? ஆமா, அன்னைக்கு உனக்கு புள்ளாம என் மேலதான் கண்ணா இருக்கு. ஏன்னா நான் நடக்கிறது பாத்துட்டா இல்லையா? ஆமாமா சரிதான். சுவாமி என்ன எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிள்ளையாக தாருங்கள். ஆமா, நல்ல பிள்ளையாக தாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி பகவான் வரம் கொடுக்கின்றார். உனக்கு நான் ஒரு ஆண் குழந்தைக்கு வரத்தை தந்தேன் என்று சொல்லி கரைக்கண்ட சிவபெருமான் மாயமாகவே மறைந்து விட்டார். இப்படி நகரத்தில் வந்து ரிஷிகற்பா தங்காது என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த சொல்லிருக்கிறாங்க. மாதமும் நீங்களும் சென்றாலும் சரி அழகான ஆண் குழந்தையை வெற்றெடுத்தாள் ராட்சசியானது. பெற்றெடுத்த குழந்தைக்கு கொப்பாடனைக்கு கொப்பள் கொடியாதரத்தி அந்த குழந்தையை தாளாட்ட வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக ராட்சசி அந்த குழந்தையை இப்படி தாளாட்டினாள். பாருங்கள் எப்படி கண்ணே தாளாட்டுகின்றார்கள். சின்ன சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர், சின்னஞ்சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர், ஆரிரோ கட்டி ஆராரோ, ஆரிரோ கட்டி ஆராரோ, சின்னஞ்சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர், சின்னஞ்சிறு தேன் மலர் செம்பவள
சிவன் தந்த வீடை பார்புகளும் ஆழ வேண்டும் ஆரிரோ கண்ணே ஆராரோ ஆரிரோ கண்ணே ஆராரோ அழகா செல்லம் ராட்சசியானவள் அந்த குழந்தை எடுத்தாள் இலகாவி தாலாட்டுகிறார். ஆமா. தாலாட் என்ன? தாலாட்ட பாத்தீங்களாம்மா? ஆமா. அந்த காலத்துல உள்ள அம்மாமாரெல்லாம் எவ்வளவு அழகா தாலாட்டி இருக்கிறாங்க. சரிதான். அம்மா என்ன? நீ ஒரு தாலாட்டு பாட பாப்போம். உனக்கு தாலாட்ட கேட்கிறாங்க. நாங்கள் இப்ப மொபைல போட்டு வச்சிருவோம். எங்க தண்ணிக்குள்ளயா? இல்ல பிள்ளை தூங்கக்கூடிய இடத்துல. அந்த மொபைல்ல எந்த பாட்டுமா பாடும்? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையிலே தூங்க போச்சு. சரிதான். இதெல்லாம் கேட்டுட்டு இப்போ உள்ள அதாவது அந்த காலத்துல உள்ள தாலாட்டுகள் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஆமா. இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் கண்டுகொள்ள கூடாது. சரி, உங்க வீட்டுல உங்களுக்கு தாலாட்டு பாடினாங்களா? அப்ப எங்க வீட்டுல எல்லாம் தாலாட்டு பாடக்கூடிய நேரம் நான் எப்படி எல்லாம் தூங்கிருப்பேன் தெரியுமாம்மா? எப்படி எப்படி தூங்குறீங்கன்னு? அம்மா என்ன? அதாவது எங்க வீட்டுல ஒரு தாலாட்டு பாடுவாங்க. எப்படி தெரியுமாம்மா பாடுவாங்க? எப்படி? இப்படியாக இப்படி அழகாக நீ தாலாட்டி சீராட்டி சிராட்டி அழகாக நீ தாலாட்டுகின்றார்கள். ஆமா. தாலாட்டி சீராட்டி சிராட்டி வளர்த்து வரக்கூடிய நாளைகளே ஆமா. அந்த குழந்தைக்கு பிறந்து 28 நாள் ஆகிறது. சரி. 28 நாள் ஆன தினத்திலே 28 கட்டு கட்டினார்கள். அந்த குழந்தைக்கு 28 கட்டு கட்டினா எப்படி தாக்கு பிடிக்கும்? அதாவது 28 கட்டு என்று சொன்னால் அரைந்தான் போட்டு விழா பிள்ளை படைகள் போட்டு இருந்தார்கள். சரி. என்ன? அதாவது 28வது நாள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயம் அப்படிதானம்மா? அதாவது நாங்கள் இந்து சமுதாயத்தில் அது ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயம். சரிதான். அதை எதற்காக 28வது நாள் கட்டுகின்றார்கள் என்று சொன்னால் எதற்காக? இந்த உலகத்தில் நட்சத்திரங்கள் 27. ஒரு குழந்தையானது விசாக நட்சத்திரத்திலே பிறந்திருக்கும் என்று சொன்னால் 27 நாள் முடிந்து 28வது நாள் மறு விசாக நட்சத்திரம் வருமா? சரி. அந்த நட்சத்திரத்திலே அந்த குழந்தைக்கு பேர் நாம சூட்டினோம் என்று சொன்னால் அந்த குழந்தை செல்வ செழிப்போடு வளரும் என்று சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கின்றது. அதற்காக 28வது நாள் 28 கட்டு கட்டி 41வது நாள் பேர் நாம சூட்ட வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி யார் சொந்த பந்தங்கள் நிறைவேறி விளைத்தால் ராட்சசியானவை ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கின்றார்கள்? அக்கா தங்கச்சி இன்னைக்கு என்ன விழா தெரியுமா? பெயர் சூட்டு விழா. ஆமா. பெயர் சூட்டு விழால என்ன செய்வாங்க? பிள்ளைக்கு நல்ல பெயர் வைப்பாங்க. சொல்ல போனா இன்னைக்கு அந்த மாமாவுக்கு விழா முடிய வரைக்கும் வேண்டுதான் பாக்குறாங்க. சரிதான். சம்மதிக்க மாட்டேங்காங்க அவங்க. ஒரு நல்ல பெயரா சொல்லுவா இருக்கலாம். சரி, நீ ஒரு பேர் சொல்லி பாப்போம். தாடிசாமி. ஒரு நல்ல பெயரா சொல்லி பார்க்கலாம். தம்பி நீங்க ஒரு பேர் சொல்லுங்க தம்பி. ராஜாராம். தம்பி ராஜாராம் சீதாராம் எல்லாம் வச்சாச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நல்லா வளருமா? தம்பி நீங்க ஒரு பேர் சொல்லுங்க. சுப்பிரமணியன். பகவானுக்கு பேரு பக்கத்திலே வச்சுட்டு அப்புறம் சுப்பிரமணியான்னு கூட அசிங்கமாட்டிலே இருக்கும். தம்பி நீங்க ஒரு பேர் சொல்லுங்க தம்பி. நடராஜன். ஒன் பாத்ரூம் போறதுக்கு ஒருத்தன் 150 பைக்ல போறான். இதுக்கெல்லாம் நடராஜன் ஓடராஜன் சொல்லிச்சுன்னா விடுவாங்களா? சரிதான். தம்பி நீங்க ஒரு பேர் சொல்லுங்க. காத்தவராயன். எனக்கு தெரியும், ஏன்னா அதான் வாய்ப்புல ஈஸியா வரும். தம்பி 10 மாதம் கணக்கு கஷ்டப்பட்டு ஈன்றவளுக்கு தான் பெற்றெடுத்தவளுக்கு தான் பிள்ளையுடைய அருமை தெரியும். சரி. இந்த குழந்தை பெற்றெடுத்தது யாருமா? பெற்றெடுத்தது நான் தான். இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பேரா சொல்லு பாப்போம். ஆகட்டும் என்று சொல்லி இந்த குழந்தைக்கு எப்படி பெயர் சூடினால் தெரியுமா? எப்படிம்மா? பகவான் அருளாலே கிடைத்த குழந்தை. சரி. பத்மாசுரனாகிய வல்லரக்கன் தெரியாம பெயரை சூட்டுகிறாள். அழகான பெயர். பெயர் சூட்டி எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமா? எப்படி? நல்லும் ஒரு நல்ல மேனியுமாய் உள்ளது ஒரு நல்ல வண்ணமுமாய் கொடுத்திடுவார். தமிழ் பண்டி உருட்டி வாரா காலகடம்
போதே பாலகன் வளர்ந்து வருகிறான். பாலகன் வளர வளர அவருடைய வயது வளர்ந்து கொண்டே வருகின்றது. வயது எப்படினே வளரும்? 1 வயது 2 ஆகி 2 வயது 3 ஆகி 3ஆம் வயதிலே முடியிறக்கி காதுகுத்தி 4வது திருவயதில் நடந்து மெல்ல விளையாடி 5ஆம் வயதிலே பாலகன் தன்னைத்தானே ஆடகெட்ட படித்து 6ஆன திருவயதில் தாயானவள் நினைக்கின்றார். ஏமா நினைக்கின்றார்கள்? குழந்தைக்கு கல்வி கண்ணை திறக்க வேண்டும். நீங்க பயமா என்ன? அதாவது இந்த கல்வியானது இந்த உலகத்தில் எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்று சொன்னார். எப்படி? அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவன் எவ்வளவு வேண்டும் என்று சொன்னாலும் செல்வங்கள் சேர்த்து வைக்கலாம். ஆமா, அது ஒரு நொடிக்கு பத்தாது. சரி. ஆனால் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அது அவனுடைய உடலோடு ஒட்டி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். கல்விதானே? ஆமா. அது மட்டுமல்லாமல் வெள்ளத்தால் அழியாது, வெண்தணலால் வேகாது, கொள்ளையும் போகாது, கொடுத்தாலும் குறையாது. ஆமா, கல்வனுக்கோ பயமில்லையோ கற்றதோர் கல்வி செல்வம். சரிதான். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை தன்னுடைய மகனுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி அருகில் அழைத்து என்னமா சொல்லுகிறார்கள்? என் மகனை வல்லரைக்கா என்ன வித்தம்மா பள்ளியில் செல்வே படிப்பே வருவாயே, செல்வே படிப்பே வருவாயே, வல்லரைக்கா ஆலயகண்மணியே வல்லரைக்கா பள்ளியில் பலவேதை உண்டையா, பள்ளியில் பலவேதை உண்டையா, ஆதி மகனே பள்ளியில் செல்வி படித்தே வருவாயே, பள்ளியில் செல்வி படித்தே வருவாயே, ஆலயகண்மணியே வல்லரைக்கா வல்லரைக்கா ஆலய பள்ளியில் பல பேர்கள் உண்டன, ஆலய பள்ளியில் பல பேர்கள் உண்டன, மகனே ஆனையேற்றோ குதிரை ஏற்றமோடே, ஆனையேற்றோ குதிரை ஏற்றமோடே, அழகான வித்தையெல்லாம் கண்மணியே, அழகான வித்தையெல்லாம் கண்மணியே, கற்று இன்பமோடனிங்கே, கற்று இன்பமோடனிங்கே, வருவாயே. நான் பெற்ற மகனே என் வல்லரைக்கா. அம்மா ஏ மகனே, அம்மா உனக்கு எத்தனை வயது ஆகிறது தெரியுமா? எத்தனை வயது தாயே? 6 வயது ஆகிறது. இப்ப 6 வயது ஆகி விட்டதா? 6 வயதானால் யாராவது குழந்தைகளை வீட்டுல வைப்பார்களா? இல்லம்மா, தட்டை கையில கொடுத்து அப்படியே வெளியில அனுப்பி விடுவாங்க. பிச்சை எடுக்கவா? நாலு வீட்டுக்கு போயிட்டு வரட்டுன்னு சொல்லுவாங்கம்மா. தட்டு எடுத்துட்டு போறதுன்னா அப்படிதானே? அம்மா, ஒரு தெருவுல விட்டேன்னு வச்சுக்க, பெரியப்பா சித்தி மாமி எல்லாருக்கும் வீடெல்லாம் போயிட்டு சாயங்காலம் சமயத்துக்கு வீட்டுக்கு அதுக்கே வந்து தட்டு எடுத்துட்டு போகணும். தட்டு இல்லாம போகுமா பொண்ணு பிள்ளைங்க? சரிதான். ஆமா, இப்ப அதாவது கிடையாது. நேர இப்படி ஒரு பேக்கு இப்போ உள்ள பிள்ளைங்க சரிதான். அது 3 வயசுல இருந்தே கேட்டுரும். உண்மைதான். ஆமா, 2 வயசு 3 வயசுல எல்லாம் கிடையாது. அம்மா, பள்ளியோடது பொண்ணு சொல்லிச்சுன்னா சேட்டு குச்சிச்செல்லாம் இப்பவுமே நீ வாங்கி தரணும். சரி, மெயினாட்டு பேக் வாங்கி தரணும். வந்தாதான் தந்தாதான் போகணும்னு சொல்லிடுவோம். அப்படியா? ஆமாப்பா. ஆனால் பாலகன் ஆகிய வல்லரைக்கா சரி, அன்னைக்காக இதனுடைய தாயிடத்திலே கேட்கிறார். என்னமா கேட்கிறார்கள்? மகனே வல்லரைக்கா, அம்மா உனக்கு 6 வயது. சரி, இன்னும் முதல் நீ ஆ பள்ளியில் சென்று படித்து வர வேண்டும். எங்க பாப்பா என்ன? பள்ளியில் சென்று படித்து வர வேண்டும் என்று சொன்னால் சொன்னாள். என் தரத்து தோழிமார்கள் தோழன்மார்கள் அனைவரும் என்னோடு வருவார்கள் என்று சொன்னால் சொன்னாள். பாடசாலையில் சென்று அனைத்து வித்தைகளும் கற்று வளர்ந்து வருகின்றேன். உன் தரத்து தோழன்மார் தோழி உன் தோழன் அதுவும் இருக்கிறார். அவனுடன் சென்று சரி, பள்ளியிலே சிறப்பாக நீ படித்து வர வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி பள்ளியிலே வந்து வல்லரக்கன் என்னவெல்லாம் படித்து வருகிறார் என்று சொன்னால் அறிவரை கொண்டிருந்த ஆத்திச்சூடி 4 வேதம், 6 சாஸ்திரங்கள் 11 புராணம், 28 ஆகமங்கள் 32 அறிவம், 64 கலிஞானங்கள் 96 தத்துவம், ஆ, மன விஞ்ஞானம். இதை அனைத்து 10 வயதிற்குள்ளாக படித்து வருகிறார் என்று சொன்னால் சொன்னாள். 10 வயதிற்குள்ளாக படித்து வருகின்றார். அதற்கு அப்பாலே மேற்படிப்பு படிக்கின்றான். ஆணையேற்றம் குதிரையேற்றம் மல்லடவு சிலம்ப தொழில் அடிமுறை பிடிமுறை முன்கர்ணம் பின்கர்ணம் முறைவாள் வெட்டி குஸ்தி. குஸ்தி. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு மன்னனுக்கு எவ்விதம் தற்காப்புகளை தேவையோ அனைத்து வித்தைகளையும் கற்று வளர்ந்து வருகின்றார் இந்த வல்லரக்கன். சுழன்று வரக்கூடிய நாளையிலே வல்லரைக்கனுடைய வயது என்ன தெரியுமா? என்னமா? 18. எங்கப்பா ஏன் 18 வயதுன்னு சொல்லியாச்சுனாலே எங்களை மாதிரி ஆடவர்களுக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வரக்கூடிய வயசுமா, கிரகிரன்னு வர வயசா? பருவ வயது. ஓஹோ, ஆமாமா, எல்லாம் எதுக்கு? எல்லாம் அடிவாங்க தான். அப்படியா? எங்கெல்லாம் அடிவாங்க வந்துருமாமா? எங்கெல்லாம்? ஆத்தங்கரை, சரி, குளத்தங்கரை, ஆமா, பைப்படி மூடு, கிணத்தடி மூடு, சரி, பஸ் ஸ்டாண்டு, பள்ளிவாசல், டியூஷன் சென்டர், சரி, அதாவது எங்கெல்லாம்
கோவில் குளங்கள். ஆமா. ஆமா, எங்கெல்லாம் பெண்கள் கூட்டங்கள் அதிகமாக இருக்கின்றதோ சரி, அந்த இடத்துல எல்லாம் வந்து உள்ள அடியை வாங்கிட்டு ஒரு 24 25 வயசுல திருந்திடுவோம். ஓ அதான் 18 வயசா? அதான் 18 வயது பருவம். வளரக்கணும். அப்ப 18 வயசு வந்து ஓடி வந்து தாயிடத்துல வந்து சொல்லுகின்றா, அம்மா பள்ளி கூட போக மாட்டேன், பள்ளி கூட போக மாட்டேன், கேட்க மாட்டேன். அம்மா பள்ளி கூட போக மாட்டேன், பள்ளி கூட போக மாட்டேன், படிப்பதையும் கேட்க மாட்டேன். என்ன சொல்கிறான்? அம்மா என்னடா அம்மா, என்ன இன்று முதல் நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் தாயே. ஏனப்பா? அம்மா டீச்சர் அடிச்சாங்களா? டீச்சர் அடிக்கவில்லை. வாத்தியார் ஏதாவது சொன்னாரா? வாத்தியார் என்ன ஏதாவது சொல்லுவாரா? சிறந்த மாணவன் அல்லவா? பிள்ளைங்க ஏதாவது சொன்னாங்களா? அம்மா என்ன புள்ளிங்கோ எல்லாம் அடிச்சுன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக தலைகீழாக நட்டு வைத்து விடுவேன். அப்படியா? ஆமா. அப்படியானால் ஏனப்பா ஓடி ஓடி வருகிறாய்? அம்மா என்ன? நான் பள்ளிக்கு போகக்கூடிய நேரத்தில் சரி இதோ இருக்கின்றான் அல்லவா ரமேஷ், என்னோட பள்ளிக்கு வர மாட்டேன் என்று சொல்லுகின்றான். எதற்காக வந்து கேட்டேன். அவனுக்கு திருமணம் முடிந்த அவனுடைய மனைவி 6 மாத கர்ப்பமாக இருக்கின்றானா? அம்மா திருமணம் முடிந்த காரணத்தினால் எனக்கு கண்டிப்பாக திருமணம் வேண்டும் அம்மா. அவன் திருமணம் செய்திருக்கிறான், எனக்கும் திருமணம் வேண்டும் என்று கேட்பது பொறாமை. பொறாமை. பொறாமையில ஒரு நாளும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அம்மா சரி, நீ எந்த அமைய வேண்டும் என்று சொன்னாலும் வைத்துக்கொள், எனக்கு கண்டிப்பாக திருமணம் வேண்டும் தாயே. உனக்கு 18 வயதிலே திருமணம் என்று சொன்னால் 19 குழந்தை, 20 இளமை, 30 முதுமை, 40 நரை, 50 ஆட்டம், 60 ஆயுள் காலம் முடிந்துவிடும். அம்மா என்ன இந்த உலகத்தில் 60 வயதிற்கு பிற்பாடு இருந்து எதையும் சாதிக்க போவது கிடையாது. 60 வயதிற்கு பிற்பாடு இருந்து எதையும் சாதிக்க போவது கிடையாது. 60 வயதிற்கு பிற்பாடு இருந்து எதையும் சாதிக்க போவது கிடையாது. திருமணம் முடித்தால் இந்த வயதில் திருமணம் முடிக்க வேண்டும். இல்லை என்று மறுத்து விட்டாய் என்று சொன்னால் என்னுடைய நாக்கை பிடிமுடில் பாதத்தில் விழுந்து இறந்து விடுவேன். அப்படியா? ஆமாம்மா. அவனே அம்மா செத்து போவதற்கா உன்னை தவமிருந்து வெற்றிடு. இப்ப என்ன வேணும்? கல்யாணம் வேண்டும் அம்மா. கல்யாணம் தானே? அம்மா நிச்சயமாக யாரையாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன். ஆகட்டும் என்று சொல்லி இல்லை என்று கவலைக்குள்ளாதே. நம் குடும்பத்திலே சரி வயதாகியும் திருமணமாகாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்ம அப்பா சுபதரமா இருக்கிறார், அவர்களுக்கு கட்டி வை. அதாவது அது யார் தெரியுமா? யார் கண்ணே? அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, ஆசை மரம் சூட்டி வைப்பேன், ஆசை திருமணம் சூட்டி வைப்பேன், அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, எனக்கு ஆசை மரம் அதை உறுதி வைப்பேன், ஆசை மகள் பிடிச்சிருக்கா? வேண்டாம்மா. ரத்தினம் வேண்டாமா? அம்மா என்ன? நம்ம குடும்பத்துக்கு ஒன்று 2 கௌரவம் இருக்குமா? அவ சந்தி சிரிச்சிரம்மா. ரத்தினம். ஆமாம்மா. ஏன் தெரியுமாம்மா? அம்மா பாரதியார் காலத்தில் பெண்கள் வெளியிலே வர மாட்டார்கள். அவ்வாறு பெண்கள் வெளியில் வந்தார்கள் என்று சொன்னாலும் கவிழ்ந்த தலை நிமிர மாட்டார்கள். உண்மைதானம்மா? அதே பாரதியார் காலம் இப்ப ரீகால் ஆகுமா? எப்படி? ஏன்னிக்காலே? அம்மா நீ ஒரு ஏன்னிக்காலே? அம்மா இப்ப உள்ள பெண்கள் அப்படி வெளியில வந்தா கவர்ந்தே தான் வருவா. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் கையில ஒரு 3/4 அடி நீளத்துல ஒரு கைபேசி. ஓஹோ. ஆமா, செல்போன் சொல்றாங்க. ஆமாம்மா, கவர்ந்தே தான் வருவா. பக்கத்துல உள்ளவங்களுக்கு தலையில இடியே விழுந்தாலும் சரி, வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பஸ்காரங்க இடிச்சு அங்க நீ கொண்டு போனாலும் சரி, சரிதான், இவ அப்படியே தான் வருவா. அப்படியா? கேட்டா சொல்லுவா, சரி ஐயோ நல்ல ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா அம்மாவுக்கு சவுண்ட் கேட்டுட்டேன்டா, பக்கத்துல இருக்கவள காணோம். சரிதான். ஆமாமா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கியா, என்ன இவ எல்லாம் காலேஜ் படிக்க அப்படின்னா எப்படி தெரியுமா? எப்படி? ஹலோ ராமு, டேய் ராமு,
எங்கிட்ட இருக்க கேண்டீன்லயும் இப்ப நான் வந்துட்டே இருக்கிறேன். இப்படியே தான் பேசிட்டு இருப்பான். கிராம கேண்டீன்ல இருக்காரு. ஒடுக்கல அடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி இல்லம்மா, உங்களுக்கு என்னமா தெரியும்? உங்க கதைய தம்பி நீங்க என்ன சொல்லுங்க. போஸ்ட்ல தான் இடிச்சா இல்லன்னா பக்கத்துல இருக்க ஆளுக்கு மேல இடிச்சா? நல்லா பாத்தியா நீ? ஆமாப்பா. சரிதான். சரி. ஆனால் என்ன ப்ராப்ளம்? நம்மளும் எவ்வளவு இடத்துக்கு போயிருக்கோம். இப்படி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அப்படி யாராவது செல் வச்சிருக்காங்களா? அப்படி சொல்றாங்க. ஆமாப்பா. இல்லாம நம்ம போய் உட்கார்ந்த உடனே செல்ல வச்சுட்டு இப்படி எடுப்பாங்க. இங்க யாராவது பாத்தீங்களா? யாருமே செல் எடுக்கல. அதுக்குதான் நீங்க வந்தோம்னா எடுத்துட்டீங்க இல்லம்மா? அவங்க ஆசை எடுத்தாங்க. சரிதான். ஆமாமா. ஆனால் சரி வல்லரைக்கணும். ஆமாமா. தாயிடத்திலே கேட்கிறார். சரி அம்மா அம்மா அத்தை மகள் எத்தனை வேண்டாமா? வேண்டாம் அம்மா. மாமன் மகள் மல்லிகா எப்படி? வேண்டாமா, நல்ல வண்ணமா ஆடி கட்டி பிடிச்ச முடியாதம்மா. டேய் ரொம்ப வண்ணமா. ஆனா மல்லிகா குணத்திலே ரொம்ப நல்ல பொண்ணுடா. உண்மைதாம்மா. வேண்டாமா? சும்மா அப்பா சும்மா தானம்மா இருக்காரு, அப்பா கட்டி கொடு. இளைய மாமா இருக்காருல்ல. ஆமாமா. அவருடைய மகள் ரேசமிட்டாய். ரேசமிக்கு எங்கம்மா போனா? அவ ரேசமிக்க போகலடா. 3000 வாங்கினத மறக்கல போல இன்னும். ஆமா. டேய் அவ ரேசமிக்க போகல. நேசமுற்றாள் அவ பெயர். அம்மா என்ன? நேசமுற்றாளா? ஆமா. மாடு கொஞ்சம் கருப்பு தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனடியாக அந்த நேசமுற்றாளை திருமணம் முடித்து வைங்கள் தாயி. அப்படி நேசமுற்றாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை சரி அந்த வல்லரைக்கனுக்கு திருமணம் செய்து வைத்தாள். ஆமையா. அதே சமயத்திலே பாதாள உலகத்தை வல்லரைக்கன் பெயரிலே பட்டாபிஷேகம் சுட்டி வைத்தார். 12 வருட காலம் பாரதவத்தை செய்து, அதாவது ஒரு ஆண் குழந்தையை ஈட்டெடுத்ததற்காக அழிந்து போன பாதாள உலகத்தை அவனுக்கு மணிமகுடம் சூட்ட வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி படாத ரூபத்தோடு கூடிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க என்று சொல்லி மன்னாதி மன்னனாகிய வல்லரைக்கன் வாழ்க. மன்னாதி மன்னனாகிய வல்லரைக்கன் வாழ்க வாழ்க. வல்லரைக்கன் வாழ்க. எங்கு பார்த்தாலும் வாழ்க வாழ்க என்று ஒலிக்கிறது. ஆனால் வல்லரைக்கனுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி கண்ணே? அரசு புரிந்து வாராள் பாதாள லோகம். அரசு புரிந்து வாராள் பாதாள லோகம். பாதாள லோகம் வரிசை நடத்தி வாராள். பாதாள லோகம் எல்லாம் பழிந்தடி வழிகிடவே. வேதாளி போலி அந்த வேதமல்ல கனவே. அரசு புரிந்து வாராள் பாதாள லோகம். பாதாள லோகம் வரிசை நடத்தி வாராள். இளவட்ட பருவமாகிய வல்லரைக்கனுடைய ஆட்சியானது நடக்கிறது. சரி. எல்லோரும் அவனையை வணங்கி இருக்கின்றார்கள். பருக பாலும் புளிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. அந்த சொல்லிருக்கணுங்க. 6 கால பூஜை நடக்கப்பட்ட ஆலயத்திலே சென்றான். சரி. வாசலை இழுத்தடைத்தான். ஆமா. கோவில் குளங்கள் அமைக்கவில்லை. நாட்டு மக்களுக்கு என்று எந்த ஒரு நல்லதுமே செய்ததில்லை. அதாவது கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகின்றான். அவன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்த காரணத்தினால் அவனை நாட்டில் 12 வருட காலம் ஆரி என்று சொல்லக்கூடிய மழை ஆழ்ந்து பொழியவில்லை. ஐயோ. ஆமாம்மா. 12 வருடமா? ஆமாம்மா. ஒரு வருஷம் மழை இல்லனால நம்ம நாடு எப்படி இருக்குது? ஒரு வருஷம் மழை இல்லனா பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன பாரு. எப்படி இருக்கான்? ஒரு மாதிரி இருக்கான். ஒரு மாதிரி தானே இருக்கான். அவன மாதிரி தான் இருக்கான். சரி. ஆனா 12 வருஷம் மழை இல்லன்னு வெச்சிக்க. எப்படி? அப்படியே திருப்பி பாரு. எங்க? மலைசில் பாருமா. அவர் மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து கருப்பா இருக்காரு, அவர் நல்ல அழகா தான் இருக்காரு. அப்படியா? அழகா தான் இருக்காரு. அவனை ராத்திரி ஒரு நிமிஷம் உறங்க மாட்டான். நாளைக்கு சரிதான். சாதாவே பக்கத்துல படுக்க முடியலடா. அப்படியா? இங்க இருந்து கூட முடியாது, அங்க வரைக்கும் கேட்கும். ஆமாப்பா. 12 வருட காலமாக சரி மழை மாறி பொழியவில்லை. அங்கே பஞ்சமான தலைவர் இத்தாடுகிறது. எப்படிப்பட்ட பஞ்சம் பிடித்தது வாருங்கள். எப்படிப்பட்ட பஞ்சமம்மா நிலவி வருகின்றது?
பஞ்சம் நாயகனே தோற்ற பஞ்சம் மறைக்காலது உருண்ட பஞ்சம் மண்மனையில் இழந்த பஞ்சம் ஆழாத்து உருண்ட பஞ்சம் அப்படி ஆழனிதான் தோற்ற பஞ்சம் தாலியை தான் கலத்தி கொடுத்தாலும் ஒரு பிடி தவிடு கூட கிடையாது பஞ்சம் அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு உடுப்பதற்கு உடை கிடையாது உண்பதற்கு நல்ல உணவு கிடையாது இருப்பதற்கு நல்ல வீடு வசதி கிடையாது குடிப்பதற்கு நல்ல குடிநீர் கிடையாது ஆமா ஆமாமா இப்படி பஞ்சமான தலைவர் இத்தாடவே சரி பார்த்தா மன்னாதி மன்னனாக வல்லரைக்கு மந்திரியை பார்த்து சொல்லுகிறார் மந்திரியாரே என்ன மந்திரியாரே என்ன நம்முடைய கஜானா அனைத்தும் எப்படி இருக்கின்றது காலியாகி விட்டது இது மன்னா காலியாகி விட்டதா ஆமா மந்திரியாரே என்ன காலியான கஜானாவை மீண்டும் ஒரு முறை கம்பீரமாக நிரப்ப வேண்டும் என்று சொன்னார் சொன்னால் அதற்கு ஒரு வழி சொல் பார்க்கலாம் கொஞ்சம் பொண்ணோ பொருளை போட்டு நிரப்பலாம் அதற்கு தானப்பா வழியை கேட்கின்றேன் பொருள் பொண்ணு அதெல்லாம் போட்டு நிரப்ப முடியாமண்ணா ரொம்ப கஷ்டம் எனக்கு கொஞ்சம் மண் அள்ளி தரேன் போட்டு நிரப்புங்க இப்ப ஆமையா இப்ப அதாவது 55 தேசத்து ராஜாக்கள் மற்றும் குடிபிடி மக்கள் அனைவர்களுக்கும் நாமல் வரியை போட வேண்டும் சரி அவர்கள் அனைவரும் வரியை கொண்டு கெட்டுவார்கள் அந்த வரியை வாங்கி நாமல் இந்த கஜானாவை கண்டிப்பாக நிரப்பி விடலாம் அறிவு கெட்ட மந்திரி என்ன சொல்லுகிறார் என்னப்பா ஏற்கனவே வரி பணம் போட்டு கட்ட முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் இந்த நேரத்திலே மீண்டும் வரி போட்டால் அவர்கள் கட்டுவார்களா நான் அதற்கு ஒரு வழி சொல்லுகின்றேன் என்ன கட்ட தவறியவர்களை நாட்டை விட்டு துரத்தி விடுவோம் என்று சொல்லி பறையோசை தெரிவித்தால் போதும் கண்டிப்பாக கொண்டு கட்டி விடுவார்கள் ஒருவேளை கட்டாமல் எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக போகட்டும் அண்ணா இல்லப்பா கடல் சூழ்ந்த உலகத்தை நாம தனியமையாக இருந்து ஆண்டு கொள்ளலாம் சரி இது நல்ல யோசனை சரி அப்படி என்ன மன்னாதி மன்னனோ ஆமையா மக்களுக்கு எப்படிப்பட்ட வரி போட்டான் தெரியுமா எப்படி எப்படி கண்ணே ஆட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி அநியாயே வரி விதித்தான் அநியாய வரி விதித்தான் வரி விதித்தான் மாட்டு வரி 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 ஐயா ஐயே வரி விதித்தான் வரி விதித்தான் வரி விதித்தான் வீட்டு வரி ஓலே வரி விதவிதமாய் வரி விதித்தான் வீட்டு வரி வேலை வரி வீட்டு வரி வேலை வரி வேலை வரி வீட்டு வரி வேலை வரி வேலை வரி விதவிதமாய் வரிகள் விட்டான் வரிகள் விட்டான் வரிகள் விட்டான் மன்னாதி மன்னனோ அங்கு எப்படிப்பட்ட வரிகளை இட்டான் பாருங்கள் எப்படிப்பட்ட வரிகள் அம்மா போடுகின்றான் ஆட்டு வரி மாட்டு வரி வீட்டு வரி வேலை வரி கோழி வரி கோரி போடக்கூடிய முட்டைக்கு வரி பெண்கள் சொப்பும் கூட விடைத்து அழுதற்கு வரி அது போட வேண்டியதாம்மா ஏன் அம்மா என்ன அந்த காலத்துல உள்ள பெண்களுடைய இடுப்புல தம்பிக்க உடுக்கை போல இருந்ததா அடேங்கப்பா அப்படிதானம்மா ஆமா இந்த காலத்துல உள்ள பெண்களுடைய இடுப்பு எல்லாமே பாலடைஞ்சு அடுப்புகிறதம்மா இருக்கு ஏன் ஏன்னா அவ்வளவு தூரம் ஆயிட்டு ஆமா சாப்பாடு இருந்து சாப்பிடுறது பாத்தீங்களா எல்லாரும் இருந்தா சாப்பிடுவாங்க அந்த காலத்துல உள்ள பெண்கள் எல்லாம் 100 கூட தண்ணி அடிக்க எடுத்தார்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சரி இந்த காலத்துல உள்ள பெண்கள் எல்லாம் எப்படியாவது தண்ணி அடிக்கிறாங்க 7 மணி ஆயிட்டுன்னு சொல்லி தண்ணி அடித்தான் சரிதான் ஆமாப்பா அதாவது இப்ப தண்ணி குடம் எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லாம போயிட்டு இல்ல ஆமாம்மா எல்லார் வீட்லயும் ஒரு 10-15 கண பைப் வச்சுட்டு இருக்காங்க ஆமா. வச்சிருக்காங்க. ஆமா ஆ, அதுல எந்த பைப்பை திறந்தாலும் தண்ணி வரும் ஆமா, இருக்கு. அதனால இப்ப குடமெல்லாம் எடுக்கிற அவசியமே கிடையாது கிடையாதும்மா ஆனால் சரி. அந்த காலத்திலே அளவுக்கு மீறி குடத்தை எடுத்தால் ஆ, அதற்கு போட்டான் வரை அடேங்கப்பா அழகு மீறி குளம் எங்க போய் எடுத்துப்பான் வீட்டுல போய் எடுத்துப்பாங்களா இருக்கும் ஆமா குளத்துல கூட எடுத்தாங்க ஆண்கள் ஆ, மீசையை மேலே முறுக்கி விட்டா போட்டான் வரை முதியவர்கள் குடைபிடித்து நடந்து சென்றால் அதற்கு வரி போட்டு விட்டார் சரிதான் வேட்டி கட்டினால் வரி போட்டு விட்டார் ஆ. நல்ல உடை அணிந்தால் வரி போட்டு விட்டார் ஆமா. கட்டத்தவரை 55 தேசத்து ராஜாக்கள் அனைவரும் ஒன்று கூடி சொல்லுகிறார்கள் எப்படி மன்னாதி மன்னர்களே மகுடமுடி ராஜ மன்னர்களே என்ன இப்பேற்பட்ட மன்னனின் குடை நிலையில் வாய்வதை விட கடும் புலி வாழும் காணகம் சென்று உயிரை மாய்த்து விடலாம் அல்லவா அப்படி அவர் உங்களுக்கு என்ன செய்தான் அவன் நம் வரிக்கு மேல் வரிகள் போட்டான் அல்லவா உங்களுக்கு என்ன வரி எல்லாம் போட்டிருந்து ஆட்டு வரி, மாட்டு வரி, கோழி வரி, சிறு வரி. ஆமா அவங்க மைக்ல சொல்ல மாட்டாங்க ஆமா அதாவது
வரிக்கு மேல் வரி இட்டிருக்கின்றார். படையெடுத்து செல்வதை தவிர வேற வழியே கிடையாது. அவர் எத்தனை பேர் இருக்கின்றோம்? 55 தேசத்து ராஜாக்கள் இருக்கின்றோம் அல்லவா? அவர் எங்கே தனியாக இருக்கிறார். சரி, 55 தேசத்து ராஜாக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போனோமானால் அவன் மீது படை தொடுத்து செல்லலாம். வெற்றி கண்டால் நாட்டை ஆளலாம், தோல்வி கண்டால் கடும் ஒலிமாறும் கானகத்திற்கு சென்று நாமல் உயிரை அப்படியே மாய்த்து விடலாம். அப்படியானால் நமது படையை உடனடியாக திரட்டுங்கள். படைகள் வேகமாக போகட்டும். வேகமாக போகட்டும். படைகள் அதாவது வேகமாக ஓடி வந்து படைகள் அனைத்தும் அங்கே வருகின்றன. சரி, படைதான் எடுத்ததனாலே சொல்லுகிறான். மந்திரியாரே, என்ன உங்களுடைய காதில் ஏதாவது ஓசையானது கேட்கின்றதா? என்ன கேட்கின்றது? குதிரையின் குளம்படி ஓசை கேட்கின்றது. 55 தேசத்து சிற்றரசுகள் மற்றும் குடிபடை மக்கள் அனைவரும் கப்பப்படம் கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். தங்கள் உடனடியாக சென்று அந்த கப்பப்படத்தை கையோடு வாங்கி வாருங்கள். இதோ பார்த்து வருகிறேன். சரி மன்னா, என்ன அவர்கள் கப்பப்படம் கொண்டு வரவில்லை, மாறாக உங்களை கட்டி செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். கட்டி செல்வதற்காக வந்திருக்கிறார்களா? ஆமா மந்திரியாரே, அவர்கள் என்னை கட்டி செல்ல வர வேண்டும் என்று சொன்னால் மனதறிந்து நாம் யாருக்கு என்ன பாவம் செய்யவில்லை அல்லவா? நீங்கள் தான் நிறைய பாவம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? செய்தது அனைத்து பாவமாக தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆமா ஆமா, என்ன பாவத்தை செய்தேன் சொல் பார்க்கலாம். வரிக்கு மேல் வரிகள் போட்டீர்கள் அல்லவா? ஐயோ, மக்களை மதிக்கவில்லை அல்லவா? மக்களை எதிர்த்து பேசுறீர்கள் அல்லவா? என்ன தலைகணம் பிடித்து ஆடுனீர்கள் அல்லவா? எல்லாத்துக்கும் சேர்த்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு பரிசு. எனக்கு இந்த நாடு தேவை கிடையாது, எனக்கு வேலை இருக்கிறது. பக்கத்து நாட்டிலே எனக்கு பதவி கொடுக்க இருக்கிறார்கள். சரி, பதவி ஏற்க வேண்டும், வருகிறேன் ஆகட்டும் என்று சொல்லி மந்திரியானவர் அப்படியே இந்த மன்னனை விட்டு விட்டு சென்று விட்டார். அந்த மன்னாதி மன்னனாகிய வல்லிருக்கணும். சரி, அறையிலே நின்று எப்படி புலம்பினான் பாருங்கள். எப்படி அம்மா? அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்கு யாரும் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்கு யாரும் இல்லை. தாயிலே பெற்றார் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை, யாரும் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை. எனக்கு யாரும் இல்லை, குறைவார் யாரும் இல்லை. தாயும் இல்லை, தந்தை இல்லை, தற்காக்க யாரும் இல்லை. தாயும் இல்லை, தந்தை இல்லை, தற்காக்க யாரும் இல்லை. போவதற்கு ஒருவரையும் காணவில்லை, காணவில்லை, ஒருவரையும் காணவில்லை. படைக்கஞ்சான் தம்பி துணைக்கஞ்சான் தோழன் என்று சொல்வார்கள் அல்லவா? அனைவரும் படை தொடுத்து வந்து விட்டார்கள் அல்லவா? கோவில் விழா வைக்கவில்லை, ஒரு பூஜை செய்யவில்லை. சுமனை ஆட்சி புரிந்து வரக்கூடிய நேரத்தில் தாயாரை தொழவில்லை, தந்தையரை போற்றவில்லை. சரி, கோவில் குளம் வைக்கவில்லை, குரு பூஜை எதுவும்
செய்யவில்லை அல்லவா? ஆமா. மக்களுக்கு என்று சொல்லி எந்த ஒரு நல்ல காரியம் செய்யவில்லை என்று சொல்லி அந்த அரண்மனையை சுற்றி சுற்றி வந்தான் பாருங்க. சரி, முன்னோர்கள் மறைத்து வைத்திருந்த ரகசிய சுரங்கப்பாதையை கண்ணிலே கண்டான். கண்டாரப்பா சுரங்கப்பாதையை. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் உயிர் வந்திருக்கு. அப்பப்பா ஒருவாறு தப்பி பிழைத்தோம். கண்டிப்பாக இனிமேல் பார்க்க வேண்டும் ஒரு அதாவது இந்த சுரங்க வழியாக நாம் தப்பித்து ஓடிவிட வேண்டும். ஏன்னா அந்த சுரங்கப்பாதை இருப்பது யாருக்குமே தெரியாத அரண்மனை. என்ன அந்த காலத்தில் அரண்மனை ஒன்று உண்டு என்று சொன்னால் சுரங்கப்பாதை கண்டிப்பாக ஒன்று அமைத்து வைத்திருப்பார்களா? சரி, அது எதற்காக தெரியுமா? இதற்காக வேற்று நாட்டு மன்னர்கள் நம்ம இது படை தொடுத்து வருவார்கள் என்று சொன்னால் அவர்களோடு எதிர்ப்பதற்கு படைப்பதாதிகள் சரியில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த சுரங்க வழியாக தப்பித்து ஓடி விடுவார்களா? அடேங்கப்பா, கட்டிய மனைவி கூட தெரியாது. அந்த சுரங்கம் இருப்பது கட்டி வைத்திருக்கக்கூடிய மனைவிக்கு கூட தெரியாதா? ஏனே மனைவி கிட்ட சொன்னா என்ன? என்ன அதாவது இந்த உலகத்துல பொம்பளைங்கள்ட்ட ஒரு ரகசியம் சொல்வதும் சரி, தினத்தந்தி பேப்பர்ல போடுறதும் சரி. சரி, பொம்பளை கிட்ட சொல்ல வேண்டாம், கட்டிய மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லலாம் அல்லவா? ஆனா தம்பி, உங்களுக்கு நீங்க கட்டி இருக்க கூடியது பொம்பளையா ஆம்பளையா தம்பி? உங்களதான தம்பி? நீங்க தம்பி நீங்க பொம்பளை தானே கட்டி இருக்கீங்க? பெண்ணை பெண்ணை தம்பி நீங்க பெண்ணை தான் கட்டி இருக்கீங்களா? அவங்க எல்லாருமே பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்கம்மா. அப்ப கண்டிப்பாக இந்த உலகத்துல ஆம்பளைங்க எல்லாமே பெண்ணை தான் கண்டிப்பா கட்டி இருப்பாங்களா இருக்கும். ஆமா, அதனால அவங்க மனைவிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்ல வரல, என் மனைவிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். சரி, பரவாயில்லை. சரி, அது சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து போக வேண்டும் என்று சொல்லி வல்லரைக்கன் சுரங்கத்துக்குள்ளே குதித்தான். ஆமாமா, வந்து சேர்த்தான். தெரியுமா? அட்டங்கறியாத வனமதிலே 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 மதியிலே அந்தரியா போய் சேர்த்தான், போய் சேர்த்தான், போய் சேர்த்தான். அட்டங்கறியாத வனமதியிலே வனமதியிலே வனமதிலே வனமதிலே அவனாரு மரியவர் போய் சேர்த்தான், போய் சேர்த்தான், போய் சேர்த்தான். தானே சந்தோஷம் நீங்க பெருங்க ராஜாக்களை ஒரேயனவே ராஜாக்களின் பலத்தை கொண்டு செய்ய வேண்டும். எதிர்க்கிற இடத்துல எதிர்க்க அவன் தான் வீரன். அது உண்மைதான். அங்க இருந்து பயந்து வந்துகிட்டு காட்டுக்குள்ள நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்றேன் இல்லையா? கொலைக்கிற நாய்க்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். எதுக்கு கூடிய இடத்துல போய் எதிர்த்து நின்னு வச்சுக்க, கம்பு முறைய முதுவா அடிச்சு பேத்துருவாங்க. சரிதான். ஆமா, நான் தான் வீரன்னு சொல்லியாச்சுன்னா அடிவாய் உயிர் இருந்துன்னு வச்சுக்க, இன்னொரு நாள் நம்ம 4 இடத்துல பிச்சை எடுத்தாவது பிழைச்சிக்கலாம். அதாம்மா உண்மை. அப்படிங்களா? பயந்து ஓடி வந்துருவீங்க. நான் எல்லாம் அப்படிதான்மா. சரி, ஆனா வீரங்க ஒருத்தன் இருக்கான். உனக்கு தெரியாதா? அவன் ஆமா 11:45 வரைக்கும் அவன் பாம்பு மாதிரி தான் இருப்பான். சரி, 11:55 கழிஞ்சுன்னு வச்சுக்க, என்ன செய்வான்? சட்டை அப்படி உயர்த்திட்டு வச்சுக்க, லேசா அப்படி கட கடா சவுண்ட் கேட்டுட்டா போதும், 100 பேர் அவரை பிடிச்சாலும் நிக்க மாட்டான். சரிதான், அப்படிதான் இருக்கேன். ஓ, அப்பதான் வீரம் வரும். அப்பதான் வரும். உலகத்துல யாருக்கும் அப்படி ஒரு வீரம் வராது. சரி, ஆமாம்மா. ஆனால் சரி, மன்னாதி மலராகிய வளரைக்கேன்னு சொல்லுகிறான். என்னம்மா? காட்டிலே பார்த்தால் கையை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த அரும்பெரும் காலகத்தில் 1 வருட காலம் வாழ்ந்து விடலாம், 2 வருட காலம் வாழ்ந்து விடலாம், மிஞ்சி போனால் 5 வருட ஆயுள் காலம் முழுவதும் இந்த அரும்பெரும் காலகத்தில் வாழ முடியுமா? முடியாதுல்லவா? அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் எது பெரியது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக. எனக்கு தெரிந்தவாறு இந்த உலகத்தில் 2 பொருள் தான் பெரியது. என்ன பொருள்? பக்கத்துல இருக்கக்கூடிய கடலும் பாலா போன நம்ம குடலும் தான். பக்கத்துல கடல் இருக்கா? ஆமாம்மா. சரி, தேங்காய் கடல் இருக்குமா? தேங்காய் பட்டணமா? ஆமையா. ஏமா, அதாவது எனக்கு தெரிந்தவரை அந்த 2ம் தான் பெரிது. எப்படி சொல்லுகிறீர்கள்? ஏமா, அதாவது இந்த உலகத்தில் மழை எவ்வளவு பொழிகின்றது? மழை அடிச்சு பொழியும் தானே. அதாவது அதாவது முகடிலே இருந்து நேர பள்ளத்தாக்கிலே வருகின்றது. பள்ளத்தாக்கில் இருந்து அனைத்து தண்ணீர் இருந்துட்டு அங்குதான் தஞ்சமடைகின்றது. கடலில். ஆமா,
ஆனா கடல் ஒரு நாள் வேண்டாம்னு சொல்லாது. உள் வாங்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு தண்ணி போனாலும் வாங்கிட்டே இருக்கும். வாங்கிட்டு தான் நம்ம இருக்கோம். ஆமா ஆமா. அதே போலதான் பக்கத்துல இருக்கக்கூடிய குடலும். பக்கத்து. ஆமாமா. ஏன்னா ஆமாமா. நம்ம குடல் எப்படியோ. ஆமாமா. நம்ம எதுதான் கொடுத்தாலும். கொள்ளலாம். ஆமாமா. காலையில எழும்புக்கு முன்னாடி பல்லு விளக்காம ஒரு காபி. பெட் காபி. ஆமா. கொஞ்சம் கழிச்சு ஒரு 4 குத்தி போட்டு இந்த 4 குத்தி புட்டு 4 குத்தி புட்டு ரெண்டு சிப்பு பாளையங்கொட்டம்பழமும் இல்லைன்னா ஏத்தம்பழமும் ரசகதிரி எல்லாம் முறிச்சு போட்டு தொங்குது பண்ணி துவச்சி ஒரு மத்தியானம் சாலையோ என்ன தெரியும் ஏதாவது வாங்கி போட்டு வெட்டி மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு அது ஒரு கறி. சரி. சாயங்காலம் ஒரு 4 அத்தைக்காப்பம் ஒரு கப்பு கார்லிக்ஸ் இவ்வளவு குடிச்சா வந்து உறக்கம் வராது. சாயங்காலம் நேரம் ஒரு 7 மணிக்கு போல ஒரு 4 புரோட்டா ஒரு கோழிச்சப்பு இதெல்லாம் வச்சுட்டு அங்க வீட்டுல போய் அவாடிச்சு போடுவாங்க அங்கேயும் ஒரு வெட்டு வெட்டுலாம். சரி. ஆனா ஒரு நாளும் வேண்டான்னு சொல்லாது. அப்படிதானே. அந்த நேரம் மட்டும் லேசா நிறைஞ்ச மாதிரி மறுநாள் திரும்பவும் அதே மாதிரி தான். சரிதான். அப்ப அதானே பெரிது எனக்கு தெரிந்தவாறு. உங்களுக்கு என்னமா பெரிது? எனக்கு வந்து பெரிது. சரி. பெரிது. புவனம் பெரிது. ஆமா. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமால் உந்தியிலே பிறந்தவர். கரியமாலோ அலை கடலிலே துயின்றவர். அலை கடலோ பிரமணியின் கையிலே ஒடுக்க. பிரமணியோ கும்ப கலசத்திலே கும்பகலசமோ கும்ப கலசமோ புவியிலே சிறியமன். புவியோ அரவத்தின் ஒருதலைப்பாக. அரவமோ உமையவளின் கணையாளி. உமையவளோ சிவனுக்கு ஒடுக்கம். சிவனோ தொண்டருடைய உள்ளத்திலே அமர்ந்தவர். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டவன் தான் பெரியவன் என்பதை கண்டுபிடித்தார். சரி. நாமும் ஒரு தொண்டனாகவே சமைந்து தவத்தை செய்து சிவத்தை கண்டு பலத்தை வாங்கி எதிர்த்து வந்த ராஜாக்களின் பலத்தை கொண்டு செய்ய வேண்டும். அப்படியானால் சரி நம்முடைய கோலத்தை மாற்ற வேண்டும். ஆமையா. அரசை புள்ளி இருந்தவன் எப்படி மாறுகிறான் பாருங்கள். எப்படி அம்மா? ஆடை மாற்றி அணிகை மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி அணிந்த பணிகள் முழுதோ மாற்றி அணிந்த பணிகள் முழுதோ மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி அணிந்த பணிகள் முழுதோ மாற்றி அணிந்த பணிகள் முழுதோ மாற்றி வாசனை திரவியங்கள் பூசக்கூடிய திரேகத்திலே சிவசிவா சிவசிவா என்று சொல்லி விபூதி வாரி அடக்கி பூசிக்கொண்டாரா. கழுத்திலே உத்திராட்ச மாலை, இடையிலே காவி வஸ்திரம், காலிலே பாதக்குரடு, ஆமாமா இவையெல்லாம் அணிந்து கொண்டு தன்னுடைய 3 ஆசை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை 3 ஆசை மறுத்து ஐம்பலங்களை இந்த என்னுடைய கைக்குள்ளாக அடக்கி ஆதி கரைக்கண்டு சிவபெருமானை கோரி கடுந்தவம் புரிந்து வருகின்றாரா. ஒரு வருடமல்ல 2 வருடமல்ல 12 வருடமாக பாரதவம் செய்து வருகிறான் இந்த வல்லரைக்கனானவன். நோவிற்கு நேரத்திலே சரி இவருடைய தோமானது கைலாச மலை நோக்கி புறப்படுகிறது. இது இப்படி இருக்க கைலாச மலையிலே அம்மை பார்வதியானவள் பரமனை பார்த்து கேட்கின்றார். அன்றைய தினத்திலே பகவானுக்கும் பார்வதிக்கும் நேரம் போகல. சுவாமி இன்றைய தினத்திலே உங்களுக்கு நேரம் செல்கிறதா? இல்லை இல்லவா? எனக்கும் நேரம் போகவில்லை. சரி நேரம் போகாது இருந்தால் நாம சொக்கட்டன் விளையாடுவது வழக்கம். கண்டிப்பாக அப்படிதானே? ஆமா. இன்னைக்கு சொக்கட்டன் விளையாட்டு விளையாடலாமா? அருமை செல்வமே, என்ன விளையாடலாமானால் இந்த பருவத்தில் வைத்து விளையாட வேண்டாம். ஏன்னு சொன்னால் இங்கே இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்குது. ஆமா, அலைமகள் மலைமகள் கலைமகள் 3 மகளும் அருகில் இருக்கிறார்கள். சரி. ரிஷிமார்கள் அங்க இருக்கின்றார்கள், முனிமார்கள் அங்க இருக்கின்றார்கள். சரி. அப்படியானால் இடையூறாக இருக்கும் அல்லவா? ஆமா கண்டிப்பாக. அப்படி என்று சரி பகவானும் பார்வதியும் எந்த வனத்தில் இந்த சொக்கட்டன் விளையாடுகிறார் பாருங்கள். இந்த வனத்தில் வருகிறார்கள். அஷ்டகிரி பரிவதமா மருணகிரி பரிவதமா சொக்கட்டன் பரிவதமா 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 சோமதாள பரிவதமா பரிவதமா சோமதாள பரிவதமா 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 சோமதாளி பரிவதமா பரிவதமா சோமதாளி பரிவதமா பரிவதமா சொக்கட்டேன் பரிவதத்தில் சோமமங்கள் பார்வதியாளே சொக்கட்டைகள் ஆடு போரில்
என்ன சொக்கட்டம் என்று சொன்னால் ஒரு சொல்கட்டான விளையாட்டு. ஆமா. அதாவது இந்த சொக்கட்டத்தில் விளையாட்டிலே நாடு நகரங்களை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். சரி. 5 பஞ்சபாண்டவர்கள். அதாவது அது ஒரு சொற்கட்டான விளையாட்டு. பகவான் விளையாடுவது நேரம் போகாமல் இருப்பதற்காக இருவேறு விளையாடக்கூடியது ஒரு சொற்கட்ட விளையாட்டு. இருவேறு விளையாட வேண்டும் என்று சொன்னால் 2 சின்னங்கள் வேண்டும். பகவானுக்கு யானை சின்னம், பார்வதிக்கோ குதிரை சின்னம். ஆமா, என்று பார்த்தாலும் வெற்றிக்கு மேல் வெற்றியை ருசித்து வருகிறார் பகவான். தோல்வியை தழுவி வருகிறார் அம்மையுமை பார்வதியானவள். தோல்வியை தழுவி வரக்கூடிய அம்மையுமை பார்வதியானவள் என்றாவது ஒரு நாள் நம்முடைய நாதனை வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி ஆட்டத்திலே கண்ணும் கருத்துமாக விளையாடி வருகின்றார்கள். விளையாடி வரக்கூடிய நேரத்தில் நரக்கனுடைய தபமானது முற்றி பெற்று நேர கைலாசமலையில் பகவானை அக்னி ஜோலையாகவே வீசுகின்றதா. அந்த நேரத்தில் பகவானோ சற்று பக்தனின் பேரிலே சிந்தனை செலுத்த அம்மையுமை பார்வதியானவள் இதுதான் தக்க தருணம் என்று சொல்லி தன்னுடைய குதிரை சின்னத்தை எடுத்து யானை சின்னத்தின் மீது அடித்தாய். அடித்த அடியோடு கையை கொட்டி கல்விளவன சிறை திடுக்கிட்டு விழித்தார் பகவான். ஆமா, என்னடா இது? பார்வதி ஒரு நாள் இப்படி சிரிக்க மாட்டாள் அல்லவா? ஆமா. இவள் இன்று ஏன் இப்படி சிரித்தாய்? அப்படி என்று பகவான் சொல்லுகிறார். பார்வதி, ஒரு நாளும் கொல்லண்டு இப்படி சிரிக்க மாட்டாயே கண்மணி. ஆமா, எதற்காகமா இந்த சிரிப்பு உனக்கு? பகவானே, இந்த ஆட்டத்திலே நீங்கள் தோற்று விட்டீர்கள். பார்வதியாக எனக்கு வெற்றிக்கு மேல் வெற்றிதான், நான் இப்படி சிரிக்கிறேன். அருமை செல்வமே, என்ன? அதாவது நான் தோல்வி அடைவதற்கும் நீ என்னை ஜெயம் கொண்டதற்கும் ஒரே ஒரு காரணம் தான். கள்ளப்படை மனிதனிலே காற்றிருக்க நினை கூறுகிறார். 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றார். சரி. அந்த நபருடைய தபமானது முற்றி பெற்று என்றுதான் கைலாசம் வந்தடைந்தது. ஆமா. அதாவது தற்கின் பேரிலே சிந்தனை செலுத்தினேன். தருணத்தை மனதில் நீ காய்வு கருத்து விட்டாய் அல்லவா? உடனடியாக நான் சென்ற அந்த பக்தனுக்கு வரம் கொடுத்து வரணும் பாரு. கைலாசமலை நீ பார்த்துக் கொள் கண்ணை. உங்களையே தோற்கடித்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவராக இருப்பான்? கண்டிப்பாக அப்படிப்பட்ட பக்தனை நானும் பார்க்க வேண்டும். வாருங்கள், உடனே புறப்பட்டு செல்லலாம். செல்வமே, என்ன? கைலாசமலையில் ஒன்றில் சிவமயம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சக்தி மயம் இருக்க வேண்டும். 2 மயமும் இல்லை என்று சொன்னால் அருள் நிறைந்த கையில இருள் நிறைந்து விடும் அல்லவா? ஆமா. அப்படியானால் இருவேறுமே போக வேண்டும். அப்படி என்று சொன்னால் அதற்கு ஒரு உபாயம் செய்து பார்க்கலாம். அதோ இருக்கிறாரே நந்தியம் பெருமாள். ஆமா, நந்தியம் பெருமாளை விட்டு அழைத்து வந்தால் நீங்களும் பார்த்த மாதிரி ஆச்சு. சரி, நானும் பார்த்த மாதிரி ஆச்சு இல்லையா? எங்கப்பா சுவாமி, நந்தியம் பெருமாளை அழைத்து சொல்லுங்கள் என்று நந்தியம் பெருமாளை அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார்கள்? ஐயா நந்தியம் பெருமாளே, வானகத்தில் வல்ல அரக்கன் கண்ணனாய் ஆயுதம் இருந்து அழகோடு என்னை தேடுறானே, அழகவசி செய்து வாடுறானே. காணிகத்திலே எண்ணெய் வைத்து ஒரு பக்தனானவன் நிறைய பேரும் தவம் செய்கின்றான். ஆமா, அவனுடைய மதிய திரும்புவதற்குள்ளாக அவரை இந்த கைலாசம் அழைத்து வர வேண்டும். சுவாமி, என்ன? அடியேன் உரைத்த வார்த்தையை சிறமேற்கொண்டேன். சரி, இந்த முகத்தை மாற்றக்கூடிய திறனை தாங்கள் தருவீர்கள் என்று சொன்னார். கண்டிப்பாக அந்த பக்தனை ஓடி சென்று அழைத்து வருகின்றேன். என்ன திறனை மாற்ற வேண்டுமா? அதாவது இந்த முகத்தை மாற்றக்கூடிய திறனை தாங்கள் தர வேண்டும். முகத்தை மாற்ற வேண்டுமா? ஆமாப்பா. நந்தியம் பெருமாளே, சரி, கவலை வேண்டாம். எங்கு சென்று என்னை ஒரே மனதோடு நினைப்பீர்களோ அப்பொழுது உங்களுடைய சொரூபமானது மாறும், சென்று வாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி நந்தியம் பெருமாள் தன்னுடைய சொந்த சொரூபத்தை ஒரு வேதியராகவே மாற்றி குன்று குமடு ஆறு அடவி சோலை சாலை அனைத்தும் கடந்து ஏற கள்ளப்படை மலைதனிலே வந்து பார்க்கின்றாரா? எங்கு பார்த்தாலும் கரையான் பெற்றாகவே காட்சி அளிக்கின்றன. எங்கப்பா இப்படி உற்று நோக்கக்கூடிய நேரத்தில், திகைத்து நிற்கக்கூடிய நேரத்தில் ஒரு கரையாம்பற்றுக்குள் இருந்து ஓம் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர அச்சரமானது வெளியேறுகின்றதா? எப்படி? இப்படி ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய
அவனுடைய பஞ்சாட்சர மந்திரமான வெளியிருக்கின்றான். சரி, பார்க்கின்றான் இந்த புற்றுக்குள் தான் இருக்க வேண்டும் வல்லரைக்கன். கண்டிப்பாக கைதீண்டி எழுப்பினார். கலக்கப்பட்டு விடுவான் அல்லவா? கைதீண்டி எழுப்பினார். மெதனப்பட்டு விடுவான் அல்லவா? கம்ப கொண்டு தட்டி எழுப்பினார். அதாவது நீ கம்பாக போக கடவுது, மண்ணாக போக கடவுது என்று சொல்லி சாபத்தை தந்தாலும் தந்து விடுவான். இவன் இறைவன் பேரிலே கருத்தாக இருக்கிறான். சரி, அப்படியானால் என் பெருமாள் பேரிலே ஒரு தெய்வீக கானம் நாமல் இசைத்தால் நிச்சயமாக இவனை எழுப்பி விடலாம் அல்லவா? அதாவது இந்த உலகத்தில் இசைக்கு மயங்காத பக்தனும் கிடையாது, இசைக்கு மயங்காத தெய்வமும் கிடையாது. அப்படிதானம்மா? கண்டிப்பாக சிவபெருமானின் பேரில் அழகான ஒரு பாமாலை கீர்த்தனத்தை பாட வேண்டும் என்று சொல்லி இந்தியன் பெருமாள் ஒரு அழகான பாமாலை கீர்த்தனத்தை பாடுகின்றாரா? சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை, அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கின் எந்தம் ஊருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கின் எந்தம் ஊருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தம் சந்ததியே உந்தனுக்குள் நடுவணியே இறைவா, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. வெண்ணை நல்லூர் உறையும் அருள் கடலே, வெண்ணை நல்லூர் உறையும் அருள் கடலே. வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. பாடலை கேட்டார். கண்ணை திறந்து
வந்தார். சரி, நந்தியின் பெருமாளுடைய பாதத்திலே ஒத்தென்று விழுந்தார். வந்து விட்டீர்களா சுவாமி? வரம் தருவதற்காக தங்கள் வந்து விட்டீர்களா சுவாமி? ஏ பக்தா, தவறாக புரிந்து கொண்டார். அப்படி என்று சொன்னால் உனக்கு வரம் தர வந்த சிவபெருமான் நான் அப்படி கிடையாது. என்று சொன்னால் என்னுடைய தவத்தை கலைக்க வந்த தங்கள் யார் சுவாமி? நந்தியின் பெருமாள் நானே. சுவாமி, என்ன? நான் தவநிஷ்டையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நந்தியன் பெருமாளை பார்த்திருக்கின்றேன். அங்கு இருக்கக்கூடிய கைலாசமலையும் பார்த்திருக்கின்றேன். சரி, அவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் மாட்டு முகமும் மனித உடலுமாக காட்சியளிப்பார். தங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் வேதியராக வல்லமா தோன்றுகின்றீர்கள். அப்படியா? யார் என்று சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் சாபத்தை தந்தாலும் தந்து விடுவேன். பக்தா, உன்னுடைய சாபம் என்ன எதுவும் செய்ய போவது கிடையாது. இருந்தாலும் என்னுடைய சுயரூபத்தை நான் காட்டுகிறேன். சரி, இது என்னது? கொம்பு. ஆமா, இதோ பார். நம்பினாயா? ஆமா, போகலாமா? நம்பினேன், அதனை நம்பினேன் என்று சொல்லி வீரம் இந்த பாதைவழியாக மாறுகிறார்கள். ஏகி பலகாத வழி நடந்தே வழி கடந்தே மயிலாது பாலமிட்டா ஏகி பலகாத காத வழி கடந்தே வழி நடந்தே எருமையிலாது பாலமிட்டா நடந்தவர்கள் கரைமேறி மாணவ மாட்டிலே செல்லவாரா ஓடு ஓடு இந்த கோட்டை சோய் மாணவ நாட்டிலுள்ள நல்ல வளப்பமெல்லாம் கொண்டாடி கொண்டாடி வல்லரங்கள் மகிழ்ந்து கொண்டாடி ஓடு ஓடு அசத்து அசத்து வல்லரைக்கிலும் நந்தியின் பெருமாள் வானவர் நாட்டி வருகிறார்கள். அதாவது வானவர் நாடு எப்படி காட்சியளிக்கின்றது? வானவர் நாடு எப்படி என்றால் அல்லறை, சில்லறை, கல்லறை, இந்த மூன்றும் கிடையாது. என்ன அல்லறை என்று சொன்னால் என்ன? அல்லறை என்று சொன்னால் திருமணம். திருமணம். ஆமா, அங்கு இருப்பவர்களுக்கு திருமணம் கிடையாது. திருமணமே ஆகாது. சில்லறை என்று சொன்னால் சில்லறை என்று சொன்னால் குழந்தை குட்டிகள். அநேக திருமணமானால் தான் குழந்தை குட்டிகள் இருக்கும். சரி, அங்கு இருப்பவர்களுக்கு குழந்தை குட்டிகளும் கிடையாது. கிடையாது. கல்லறை என்று சொன்னால் கல்லறை என்று சொன்னால் நாட்டிலே சாக்காலம் என்பது கிடையாது. அநேக அப்படி என்று சொன்னால் இறப்பு பிறப்பு இல்லாத இந்த லோகம் தான் வானவர் லோகம் என்று சொல்லுகிறீர்கள். அப்பேற்பட்ட வானவர் லோகத்தை கண்டுகளித்து விட்டு இந்திர லோகத்திலே வருகிறார்கள். இந்திர லோகத்தில் இந்திரன் இப்படி காட்சியளிக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படி? உஞ்சச்சரம் என்று சொல்லக்கூடிய உயர்தர குதிரையும், சரி, ஐராவணம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை மீது ஒரு ஆசனமானது அமைத்து தன்னுடைய மனைவி இந்திராணி இடது பாகத்திலே அமர வைத்தவராய் சரி, அங்கு நடனமாதர்கள் பிடை சூழ்கின்றார்கள். ஆமா, நம்பை, ஊர்வசி, திலோத்தம்மை, மேனகை என்று சொல்லக்கூடிய நடனமாதர்கள் பிடை சூழ சரி, அங்க இருக்கக்கூடிய 1000 கொலுமணி மண்டபத்தை கண்டுகளித்தார்கள். கண்டுகளித்து விட்டு நேர யமலோகத்துக்கே வருகின்றார்கள். யமலோகத்தில் வந்து பாருக்கி யமராஜன் எப்படி எப்படி மகாட்சி அளிக்கின்றார்கள். நாலு பக்கமக்கே நீயும் நல்ல மதாக தான் வெள்ளரே, நல்லமதாக தான் வெள்ளரே, நல்லமதாக தான் வெள்ளரே, ஒரு கம்பத்தடி நாட்டினா மேலே போட்டினா பட்ட பல்லகை மேலே யமராஜ தள்ளி முட்டியினாலே ஒருவனை தலைக்கு மேலே தொங்கவே
ஆமாமா ஆசனமாக இருக்கிறார் இந்த யமதர்மராஜன். இந்த நேரத்தில் வந்து வல்லரக்கன் கேட்கின்றார், சுவாமி அது ஒருவரை கொண்டு வந்து இப்படி அமர வைத்திருக்கின்றார்களே, சரி இவர் யார் சுவாமி? என்ன? அதாவது இவர் தான் யமதர்மராஜா. ஓஹோ, ஆமா, இவரை ஏன் இந்த அவல நிலையில் அமர வைத்திருக்கின்றார்கள் என்று கேட்கின்றார். ஆமா, என்ன? நீதி நெறி தவறாதவர் யமதர்மராஜா. சரி, இன்று பிடிக்கக்கூடிய உயிரை நாளையோ நாளை பிடிக்கக்கூடிய உயிரை மறுநாளையோ மாற்றி பிடித்தார்கள் என்று சொன்னால் அவருடைய தலைக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிறது அல்லவா மலை. ஆமா, அந்த மலையானது அற்று அவருடைய தலைக்கு மேலே விழுந்து நாட்டி வைத்திருக்கக்கூடிய கம்பத்தடியானது ஒடிந்து காலை ஓடக்கூடிய அக்கினியாற்றுக்கு இரையாக்கி விடுமா? ஐயோ, இப்ப எவனுக்கே இவ்வளவு பெரிய தண்டனையா? அதற்காக தான் யமதர்மராஜாவுக்கு பல பெயர்கள் உண்டு என்று சொல்கின்றார்கள். அந்தணன் என்றும், கூற்றுவன் என்றும், யமன் என்றும், சமன் என்றும். சமன் சமன், ஆமாப்பா, அப்படி என்று சொல்லி பல பெயர்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். சரி, ஆமையா. ஆனால் பகவானே, ஆண்டவா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? உயிரை பிடிக்கக்கூடிய யமனுக்கே இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொன்னா, சரி, நாம எல்லாம் பூலோக மக்கள். ஆமா, கண்டிப்பாக நாம எல்லாம் எவ்வளவு தவறுகள் செய்கிறோம். உண்மைதான், அப்படித்தானே? ஆமா. அப்ப நமக்கும் தண்டனை என்பது கொடுப்பார்கள் தானே? ஆமையா. அது எங்க கொடுக்கிறார்கள்? பக்தா, என்ன? சரியாக கேட்டாய், சரியாக கேட்டாய். சரி, அதற்கும் ஒரு லோகம் இருக்கின்றது. என்ன லோகம்? இருட்டாக இருக்கின்றது அல்லவா? சத்தியலோகம். இதைதான் சத்தியலோகம் என்று சொல்கின்றார்கள். அப்படியா? சத்தியலோகத்துக்கு உன்னை அழைத்து செல்கின்றேன். சத்தியலோகத்தில் வருகிறார்கள். தவறு செய்தவர்களுக்கு அந்த பக்கம் தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தவறுகள் செய்தவர்களுக்கு என்ன என்ன தண்டனைகள் கொடுக்கின்றார்கள் அம்மா? ஆண்டவா, பத்தி குறித்தவரை குறைமறைக்காலத்தவரை குறைமறைக்காலத்தவரை தண்ணி போட்டு ஆட்டுவா ஆட்டுவா கொழுதோண்டே தண்ணி போட்டு ஆட்டுவா அவனை கொழுதோண்டே தண்ணி போட்டு ஆட்டுவா குறைந்தவரை குறைமறைக்காலத்தவரை குறைமறைக்காலத்தவரை கொழுதோண்டில் தண்ணி போட்டு ஆட்டுவா கொழுதோண்டில் தண்ணி போட்டு ஆட்டுவா நிறையனல் விளைந்தவரை உற்சாவி கிடந்தவரை கீடத்திலிருந்து சமட்டுவா கீடத்திலிருந்து சமட்டுவா அவனை கீடத்திலிருந்து சமட்டுவா நிறைய நெல் விளைந்த இடத்திலே ஈரம்பதிரு சாவிநிலைகள் எழுந்து கொடுத்து சண்டாள பாவிக்குத்தான் இந்த மாதிரி தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக சண்டலந்த பாவி இவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை தேவைதான். அப்படிதானே? அதோ ஒருவனை கொண்டு வந்து 10 விரல்களும் காந்த ஊசிகளை தரிக்கிறார்கள். இவன் என்ன பாவத்தை செய்தவனாக இருக்கும்? தன்னை 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்த அழைத்தாய் அந்த தாயை அடித்து சண்டாள பாவிக்கு தான் தண்டனை கொடுக்கிறார்கள். அதாவது கணவன், அதாவது கட்டிய மனைவியுடைய கோல் வார்த்தையை கேட்டு கண்டிப்பாக பெற்றெடுத்த தாய் அடித்த சண்டாள பாவிக்கு தான் இப்படிப்பட்ட தண்டனை என்று சொல்லுகிறேன். திருமணம் முடிந்த பிறகு மனைவியுடைய வார்த்தை தானே எல்லாரும் கேட்பாங்க. என்னமா கேட்காம இருக்க முடியுமா? கேட்காம இருந்தா வெளியில தான் சாப்பாடு. சாப்பாடு கிடையாதுல்ல? கிடையாதுதான். அப்ப என்ன செய்யணும்? கேட்டுதான் ஆகணும். ஆமாம்மா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் தண்டனையாங்க? சுவாமி, உங்க எல்லாருக்கும் தண்டனை உண்டாங்க. சுவாமி, என்ன? அதாவது நீங்க எவ்வளவுதான் பூலோகத்துல தவறு செய்தாலும் சரி, மேலோகத்துல கண்டிப்பா கணக்கு சொல்லிதான் ஆகணும். இங்க தப்பிச்சிருவோம். இங்க நம்ம நினைப்போம் ஒரு சமுட்டோட அவனை கீழே தள்ளிட்டாங்க உடையும் அப்படின்னு நினைப்போம். சரி, அங்க நம்மள சமுட்டுக்கு வேற ஒரு ஆள் இருக்கும் இருப்பாரு. சுவாமி, அதனால இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்துட்டு போயிருவோம். எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. என்ன சந்தேகம் சாமி? அதாவது இங்க ஆடவர்களுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுப்பார்களா? பொதுவா அவன் தானே கேட்பான். அக்கா, எனக்கு இருக்கு சந்தேகம். பெண்களுக்கும் தண்டனை கொடுக்கிறார்களா என்ன? என்ன? சரியாக கேட்டாய். பெண்கள் ஆண்கள் என்று தவறு செய்தவர்களை ஒருபோதும் பிரித்து பார்க்க மாட்டார்கள். பெண்களுக்கும் தண்டனை கொடுக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட பெண்களுக்கு தெரியுமா? எப்படி ஒண்ணே அறியாமல் அண்டை மனை போறவளை, அண்டை மனை போறவளை குளியதே தள்ளவா, கொண்டு புள்ள குளியதில்லை தள்ளவா, உள்ளவனை அறியாமல் அண்டை மனை போறவளை கொண்டு புள்ள குளியதிலே தள்ளவா,
பெண்களை புழுக்குழியிலே தள்ளுகிறார்கள். கண்டிப்பாக அது ஒரு பெண்ணை கொண்டு வந்து கண்ட துண்டமாக வெட்டி காக்கை நெருக்கி இரையாக ஊட்டுகின்றார்கள் அல்லவா? இந்த பெண் என்ன பாவத்தை செய்தவளாக இருக்கும்? அவை பிரச்சனையை உண்டு பண்ணுபவை. பிரச்சனை ஆமா, பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட தண்டனை தேவதா சுவாமி. அதாவது இவர்கள் அனைவரும் தவறு செய்தவர்கள். இந்த உலகத்தில் என்னை போல் 10 மாதம் கஷ்டப்பட்டு ஈன்றவர்களுக்கு வீடானது கட்டி இப்படிப்பட்ட ஆலயத்தை வைத்து ஆலயத்திலே குரு பூஜை செய்பவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன சுவாமி கொடுக்கிறார்கள்? கோவிலே பூஜை செய்பவர்கள், சரி, பெற்ற தாய் தந்தையை அருமையோடு பார்ப்பவர்கள், பெண் போலே பார்ப்பவர்களுக்கு இவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து புஷ்பக விமானத்திலே ஏற்றி, சரி, கற்பக காவலனாகிய இந்திரனுக்கும் மேலான பதவி கொடுக்கிறார்கள். சுவாமி, என்ன பதவி? கண்டிப்பாக எனக்கு உண்டு. உனக்கு தானே? ஆமா. அதாவது இவர்கள் அனைவரையும் பார்த்தது போதும். நான் தேடி வந்தது இறப்பு பிறப்பில்லாத ஈசனி அல்லவா? ஆமா. உடனடியாக என்னை அங்கு அழைத்து செல்லுங்கள் சுவாமி. அடுத்தது கைலாச மலை. போகலாம் என்று சொல்லி, சரி, கைலாச மலையில் வருகிறார்கள். ஆமையா. கண்டனின் கைலாசத்தை கருதிவல் நிறைக்கின்றானோ, சரி, பண்டைய தவசியான பக்தர்கள் பல பேர் கூடி தைனமாலும் முதன் முறை தேடி காணால் சண்டனை உதைத்தோன் பாதம் சரணம் என்று தொழுது நின்றார். கண்டானே நல்ல சிவ கைலாசம் தன்னை, காலத்தில் அறிவதை ஓசைக்க மீறே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? பக்தா வல்லரைக்கா சுவாமி, இதுதான் கைலாச மலையை பார்த்துக்கொள். சுவாமி, என்ன கைலாச மலை என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆமா. பார்ப்பதற்கு எவ்வளவு பேரழகாக இருக்கின்றது. கைலாச மலைனா பின்ன சும்மாவா? சுவாமி, என்ன கைலாச மலை என்று சொல்லுகிறீர்கள். கைலாச மலையில் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் யார் யார் சுவாமி? எப்பா, இதோ ஒருவர் இருக்கிறார் அல்லவா முதலில்? ஆமா. அதான் முழு முதற் கடவுள். அடேங்கப்பா. யார் தெரியுமா? பிள்ளையார். ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரே கடவுள் என்று சொன்னால் இந்த பிள்ளையார் தான். விநாயகன், கணபதி, இப்படி எல்லாம் இவரை அழைப்பார்கள். ஆமா, உண்மைதானப்பா. நல்லா இருக்கிறாரா? அழகாக இருக்கின்றார் அல்லவா? சரி, இது முதலில் இருப்பவர். அதற்கு அடுத்தால ஒருவர் இருக்கிறார் அல்லவா? ஆமா. 2 மனைவிமார்களோடு 6 சிரசும் 12 கரத்தோடு. இவர் யார் தெரியுமா? யார் சுவாமி? இவர் பகவானுடைய இளைய மகன் வேலவன். சுவாமி, இவருடைய புதுமை என்ன தெரியுமா? சபா, சரியாக சொன்னீர்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். கொன்றுதோர் ராட்டி வரும் குமரவடி வேலன், வடி வேலன், கொன்றுதோர் ராட்டி வரும் குமரவடி வேலன், வடி வேலன், உறவுகளே கடவுளுக்கு முன்பிட வாரப்பனை, உறவுகளே கடவுளுக்கு முன்பிட வாரப்பனை, கொன்றுதோர் ராட்டி வரும் குமரவடி வேலன், அவளைய வடி வேலன், கொன்றுதோர் ராட்டி வரும் குமரவடி வேலன், அவளைய வடி வேலன், உறவுகளே கடவுளுக்கு முன்பிட வாரப்பனை, உறவுகளே கடவுளுக்கு முன்பிட வாரப்பனை. சூரனைய சிறமனுக்கு தோன்றி வந்த முருகன், தோன்றி வந்த வீரல், தோன்றி வந்த முருகன், தோன்றி வந்த முருகன், உலகில் பக்தருக்காய் தோன்றி வந்த வீரன், உலகில் பக்தருக்காய் தோன்றி வந்த வீரன். சூரனை சங்காரம் செய்த சுப்பிரமணிய கடவுள் இவர்தான். அடேங்கப்பா, அருகில் 2 பெண்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அதுதான் இந்த பகவானுடைய மருமகள்மார்கள். ஆமா. எப்பா, மருமகள்மார்கள். ஆமா. வள்ளியும் தேவயானை. வள்ளியும் தேவயானம். ஆமா. என்ன? என்னமா? எப்பா,
அது மட்டுமல்லாமல் அலைமகள் கலைமகள் 3 மகளும் இங்குதான் இருக்கின்றார்கள். சரி. பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கும் ஒரு இடம் இருக்கின்றது. அங்கே இருப்பவர்கள் வானவர்கள். சரி. அங்கே இருப்பவர்கள் தானவர்கள். ஆமையா. இங்கே இருப்பவர்கள் சந்திரர் சூரியர்கள். சுவாமி இவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் பார்த்தது போதும். போதுமா? நான் தேடி வந்தது இறப்பு பிறப்பில்லாத ஈசன் சிவபெருமானை. நேரடியாக அவரிடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள் சுவாமி. அவரை பார்ப்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். கண்டிப்பாக. அதோ தெரிகிறது பாரு. ஆமையா. தெரிகிறதா? ஆமா. ஜோதி சுடர் விளக்கு. ஆமையா. அங்கே தான் இருக்கிறார் சிவபெருமான். எங்கப்பா? வா போகலாம். ஆகட்டும் என்று சொல்லி நந்திய பெருமாள் வல்லரைக்கனை அழைத்து சரி பகவான் உன்னை விட்டு ஆமையா. நந்திய பெருமாள் அவருடைய ஆசனத்திலே போய் அமர்ந்தார். பகவானை பார்த்த உடனே வல்லரக்கன் தன்னுடைய எண்ஜான் உடம்பை ஒரே ஜானாக நீட்டி ஆண்டவனுடைய பாதார விந்தங்களில் பணிந்து விழுந்தாரா? சரிதான். நேற்று பகவான் கேட்கின்றார். என்ன கேட்டார்? என்ன செல்வமே பக்தா, தலை மறந்து எனை நினைத்தீரார் 12 வருட காலமாக அடிக்கக்கூடிய காற்று அனைத்தை மண்ணாகாரமாகவே புசித்து வெயில் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் ஒரு தவம் இருந்தாய் அல்லவா? நீ யார்? எதற்காக என்னை கோரி தவம் இருக்கின்றார் ஐயா? பகவானே நான் யார் தெரியுமா? யார் கண்ணே? பார்தன்னை ஆண்டு வந்தீ பவிஷ்கள் வெற்றி வந்தீ பார்தன்னை ஆண்டு வந்தீ பவிஷ்கள் வெற்றி வந்தீ ஒலிந்து ஓடி வந்தீ ஜெய பெற நாடி வந்தீ பார்தனை ஆண்டிருந்தே பசுபல வெற்றி வந்தீ பார்தனை ஆண்டிருந்தே பசுபல வெற்றி வந்தீ ஒலிந்து ஓடி வந்தே ஜெய பெற நாடி வந்தீ ஒலிந்து ஓடி வந்தே ஜெய பெற நாடி வந்தீ அண்டே அரே சூர்யா இறைவா அண்டே அரே சரியெல்லாம் சண்டையிட வந்தே விட்டான் அண்டே அரே சரியெல்லாம் சண்டையிட வந்தே விட்டான் ஓடி வந்தே கடவடைகள் எல்லாம் வழி பார்தனை ஆண்டிருந்தே பசுபல வெற்றி வந்தீ பார்தனை ஆண்டிருந்தே பசுபல வெற்றி வந்தீ ஒலிந்து ஓடி வந்தே ஜெய பெற நாடி வந்தீ ஒலிந்து ஓடி வந்தே ஜெய பெற நாடி வந்தே பகவானே ஆண்டவா பாதாள விளையத்தை ஆண்டு வரும் பொழுது 50 தேசத்து ராஜாக்கள் என் மீது பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டு என்னை இந்த நாட்டை விட்டு துரத்தினார்கள். சரி. நாட்டிலே இருந்து விலகிய நான் எங்கே போவதுன்னு தெரியாத நான் உங்களை எழுதி தவம் செய்தி ஆமாப்பா. எதற்காக தெரியுமா? எதற்காக கண்ணே? என் பகைவர்களை அழிக்க வேண்டுமானால் எனக்கு நீங்கள் வரங்கள் கொடுக்க வேண்டும் சுவாமி. அருமை செல்வமே, என்ன? அதாவது நீ செய்த தவமோ தேவரும் மூவரும் யாவரும் செய்ய அரிய பெரிய தவத்தை செய்திருக்கின்றார். சரி. என்ன வர வேண்டும் என்று சொல்லி கேள், வாரி வழங்குகின்றேன். எனக்கு என்ன வர வேண்டுமானாலும் கூட என்ன பெரியது வர வேண்டும் என்று சொன்னாலும் தரை கேள், நான் தருகின்றேன். பகவானே. ஆண்டவா எழிலேயோ சிறியவரோ எழிலேயோ சிறியவரோ எல்லையிலேயோ சிறியவரோ ஈஸ்வரரே தாருமையா ஈஸ்வரரே தாருமையா எல்லையிலேயோ 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 சிறியவரோ எல்லையிலேயோ சிறியவரோ எழிலேயோ சிறியவரோ என்ற வழக்கை அருமையா என்ற வழக்கை தாருமையா எழிலேயோ சிறியவரோ மறைகண்டரி தாருமையா போடு போடு மண்டிலேயோ சிறியவரோ மண்டிலேயோ சிறியவரோ நிலையோ சிறியவரோ மகாதேவரே தாருமையா மகாதேவரே தாருமையா ஓடி போ ஓடி போ உட்காரு ராசலிங்கம் எல்லிலேயும் சிறியவரமாக இருந்தாலும் சரிதான், இடைகூடின வரமாக இருக்க வேண்டும். கடுகத்திலும் சிறிய வரமாக இருந்தாலும் சரிதான், காட்டம் கூடிய வரமாக இருக்க வேண்டும். மண்ணிலையும் சிறிய வரமாக இருந்தாலும் சரிதான், சரிதான். மகத்துவம் கூடிய வரமாக இருக்க வேண்டும். மக்கா, என்ன? எள்ளு கடுகு மண்ணென்று உரைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆமா. கரைக்கண்ணனாகி எனக்கு புரியும்படியாக கேள், உனக்கு என்ன வர வேண்டும் கேள், வாரி வழங்குகின்றேன். அப்படியா? அவையா பகவானே, ஆண்டவா, அதாவது ஆ, தூண்டு விரலுக்கு தலை எறும்படியான வர வேண்டும் சுவாமி. எங்கப்பா
தலை தெரிந்து போவதற்கு வருத்தை கேட்கின்றாயே பகவானே என் அருமை செல்வமே என்ன அரிய பெரிய தவத்தை செய்துவிட்டு இப்படி ஒரு சிறிய வருத்தை கேட்கின்றாய் அல்லவா ஆமா அதாவது உன்னுடைய தவத்தை மெச்சி உனக்கு நான் என்ன வரம் தரலாம் என்று நினைத்திருந்தேன் தெரியுமா என்ன வரம் என் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கழுத்ததிலே ஒரு குலபமணி மாலையானது இருக்கின்றார் அந்த மாலையை நான் வாங்கி உனக்கு பரிசாக தரலாம் என்று நினைத்தேன் சுவாமி என்னப்பா என் கழுத்துக்கு எவ்வளவு மாலை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆமா ஆனால் மாலையை போட்டுக்கொண்டு என்னுடைய பகைவர்களை எப்படி சுவாமி அளிக்க முடியும் ஒருபோதும் முடியாது என்று சொல்லுகின்றார் அப்படியானால் எனக்கு அது வேண்டாம் வேண்டாமா வேண்டாம் அப்படி என்று சொன்னார் ஊமையை வழி இடது பாகத்தில் அமர்ந்திருக்கின்றார் சரி வீட்டு வந்துச்சு அதனுடைய வலது பாகத்தில் வந்து அமர்ந்து கொள்ளே சுவாமி என்னப்பா உங்களுடைய வலது பாகத்தில் ஒருவர் இருக்கிறார் அல்லவா கண்ணை இந்த கண்ணப்பில் இருக்கின்றார் நான் வந்து அதுக்கு அடுத்து தானே இருக்கணும் ஆமா அதனால எனக்கு வேண்டாம் எனக்கு கேட்ட வரத்தை மட்டும் தாருங்கள் இறைவா ஏங்கப்பா பகையாளிகள் அதிகரித்து விட்டார்கள் பார்த்த பகவான் நினைக்கின்றார் என்ன கெடுவான் கேடு நினைப்பான் கடைசியில் கெட்டழிந்தே போவான் ஆமா கெட்டு போகக்கூடியவனுக்கு 1000 புத்திமதி உரைத்தாலும் அவனுடைய தலைக்கு ஏறாது சரி யார் எங்க கெட்டு போனால் நமக்கு என்ன அதானே கேட்டதை கொடுக்கக்கூடிய இடத்தில் நாம இருக்கிறோம் அனுபவிக்கக்கூடிய இடத்தில் அவள் இருக்கின்றாள் அவர் இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி வரம் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பகவானுக்கு அங்கு உச்சகால பூஜையானது நடக்கின்றது சரி அந்த நேரத்தில் தாளங்கள் மேல தாளங்கள் எல்லாம் தன்னந்தானாக முழங்குகிறது அந்த நேரத்தில் பகவான் அவனுக்கு வரம் கொடுக்கின்றார் போட்டிப்பட்ட தந்தை நீ கேட்ட வரம் போ என உரைத்தார் கள்ளமதில் உனதுடல் போட்டிப்பட்ட என்ற வார்த்தை வல்லரைக்கன் காதிலே கேட்கவில்லை சரி தந்தை நீ கேட்டு வர வேண்டார் அல்லவா ஆமாமா அந்த ஒரு வார்த்தையும் காதிலே கேட்கிறது அதாவது ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடினான் அழைத்து சென்றார் அல்லவா நந்தியன் பெருமாள் அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லவில்லை சரி வரம் கொடுத்தார் அல்லவா சிவபெருமான் அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லவில்லை நல்ல காரியம் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியானால் நேர பூலோகத்திலே போக வேண்டும் பாதாள உலகத்திலே போக வேண்டும் எதிரியுடைய சிரசு மீது நம்முடைய விரலை நீட்ட வேண்டும் சரி அவருடைய தலையானது தெரிக்கும் நாமல் அழைத்த உலகத்தை மீண்டும் ஒருமுறை கம்பீரமாக ஆள வேண்டும் அப்படி என்று மனதிற்குள் விரல் நீட்டிய வண்ணமாகவே வருகின்றார் நேரத்திலே சரி நாரதர் நினைக்கிறார் என்னப்பா இப்படியே இவன் பூலோகம் சென்றால் இனி யாரையும் உயிரோடு வைக்க மாட்டான் கண்டிப்பாக இந்த வரத்தை நாம எப்படியா திசை திருப்பி விட்டு விட வேண்டும் ஆமையா அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி ஓடி வருகிறார் சரி என்ன எங்கு சென்று வருகிறாய் அதாவது கைலாசம் அதாவது ஒரு வயோதியராக வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார் இப்ப என்ன கைலாசம் சென்று வருகின்றேன் கைலாசமா ஆமையா எனக்கு தெரிந்தவாறு கைலாசம் மலை போனவர்கள் யாருமே திரும்பி வந்தது சரித்திரமே கிடைக்கின்ற சிவபெருமானைக்கு ஒரு கடந்தவம் புரிந்த காரணத்தினாலும் தவத்தை மெச்சி என்னை அழைத்து அங்கு நந்தியன் பெருமாள் அழைத்து சென்ற காரணத்தினாலும் சரி சிவபெருமானிடத்திலே சென்று வரம் வாங்கி நீர் பூலோகத்துக்கு செல்கின்றேன் மரம் இல்லப்பா மரம் ஆமையா எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா எல்லாரும் வரும் சொல்றாங்க அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது உங்ககிட்ட இருக்கும் அந்த வரும் அதை காட்டு பார்க்கலாம் மூடனே அறிவு கெட்ட தாத்தா அதாவது வரம் என்று சொல்லக்கூடியது காட்டக்கூடிய ஒரு பொருள் கிடையாது இருக்கும்போது சொல்லிதான் நல்லா இருந்திருக்கும் ஆமாப்பா பகவான் வாயாலே சொன்னார் நான் செவிப்படுத்திக் கொண்டு வருகின்றேன் அப்படியா ஆமையா இப்ப வார்த்தை என்பது ஒரு காற்று சரி காற்று போனால் பஞ்சரை ஒட்ட முடியுமா யாராக இருந்தாலும் ஒட்டலாமா நிக்காது திருப்பி திருப்பி பேசாதே நீ ஒரு வேளை பூலோகம் செல் சரி மன்னாதி மன்னர்கள் இருப்பார்கள் அவர்கள் கழுத்திலே உன் கையை கொண்டு வைத்து தலை தெரிக்கவில்லை என்று சொன்னால் உன்னை விடுவார்களா 4448 நம்பி ஒண்ணுதான் பிடிச்சிச்சு நீ எப்படி நம்பி வருகிறாய் அப்படி என்றால் இப்ப என்ன செய்ய போற அதாவது வரம் தந்த சிவபெருமானை ஒரு முறை சோதித்து பார்த்தால் என்ன இதுதான் நல்ல யோசனை உடனே செல் தாத்தா என்ன இங்கிருந்து கைலாசம் செல்லக்கூடிய நேரத்தில் நேரமாயும் அருகில் தானே தங்கள் இருக்கின்றீர்கள் ஆமா உங்களுடைய கழுத்ததிலே விரலை நீட்டு வரவா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது வலிக்காது பக்தா என்ன அதோ மேலே பாரு என்று சொல்லி நேர நந்தி அதாவது நாரத பெருமான் மறைந்து விட்டார் இப்படி சரி வரப்படுத்தார் அல்லவா சிவபெருமான் ஆமையா அவர் மீது வரத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வல்லரைக்கு ஓடோடி கைலாச மலையிலே வருகிறார் இவருடைய வரவை கண்டு யார் யார் நம்மிடம் ஓடுகின்றார்கள் வானவர்கள் ஓடினார் மறையவர்கள் ஓடினார் வானவர்கள் ஓடினார் மறையவர்கள் ஓடினார் மாலையின மாதித்தே சதியே ஓடினார் சீனோ இல்லாத ரிஷி மூர்த்திகள் ஓடினார் சீனோ இல்லாத ரிஷி மூர்த்திகள் ஓடினார் ஓடினார்
பிள்ளையார் மோடினார் மாணவரோட தானவரோட இந்திரனோட இறைவனோட கந்தனோட கணபதியோட பாலாளி வண்ணனோட பாக்கியவதியோட கைலாச மலையை ஓடுகிறதா எங்கப்பா எல்லோரும் ஓடினார்கள் என்று சொன்னால் உலகம் ஒத்துக்குமா? நம்மளாம் இருக்க முடியுமா? ஒருபோது முடியாதல்லவா? அதுக்குள்ளயும் வல்லரைக்கனுக்கு சாதாரண வல்லரைக்கனுக்கு வந்து பகவானே ஓடுவாரா? கண்டிப்பாக ஓடுவது போல் ஒரு மாயை காட்டுகின்றார். அதாவது நிஜம் அங்கிருக்க நிழல் அப்படியே ஓடுவது போல் ஒரு மாயை காண்பிக்கின்றாரா? துரத்தி வருகிறான் பாருங்கள். அதாவது என்ன சொல்லி அம்மா துரத்தி வருகின்றார்கள்? கள்ளவரத்தை தந்தீர்கள் மலையை விட்டு ஓடலாகுமோ பரமசிவா ஓடலாகுமோ அட்டுவழி ஓடலாகுமோ பரமசிவா ஓடலாகுமோ ஓடி ஒழித்திட்டாக பரமசிவமே உண்மை சிவமே உண்மை விடவோ மாட்டே பரமசிவா விடவோ மாட்டே அசத்து 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 கள்ளவரத்தை தந்துவிட்டு கைலாச மலையை விட்டு ஓடுகிறீர்கள். கள்ளவரத்தை தந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நாடுமலை தெரியாமல் ஓடுகிற நாயகமே தங்கள். அது மட்டுமில்லை பகவானே ஆண்டவா நீயாக வருந்தாலோ Hare